सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पदये हर महादेव। सिद्धिविनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाभ्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविंदाय नमो नमः। नाम संकीर्तनम यस्य सर्वपाप प्रणाशनम प्रणामो दुःख शमनः तम नमामि हरिंबरम। गोपिका जीवन स्मरणम गोविंद गोविंद। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதம் சொன்னாவே புராணங்களுக்குள் தலை சிறந்ததாக பிரகாசிக்கின்றது அப்படின்னு பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா புராணங்களிலும் தலை சிறந்ததாக பிரகாசிக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். மற்ற புராணங்கள் பல தர்மங்களை சொல்லியிருந்தால் கூட பாகவதத்தில் பக்தி தர்மம் தான் பிரதானியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பக்தி தர்மத்தை சமமாக வேறு எந்த தர்மத்தையும் சொல்லப்படலை. நல்லா பாருங்கள். அதாவது அந்நிய தர்மான் திரஸ்கிருத்திய புரஸ்கிருத்திய மகோத்சவாத்து ததானாகம் ஹரே தாசோ லோகே துவாம்ன பிரவர்த்தையே அப்படின்ட்டு நாரத சொல்கிறார். மற்ற தர்மங்கள் எல்லாம் இந்த கலியுகத்தில் ஓரம் போயிடும். அவைகளெல்லாம் திரஸ்காரம் பண்ணப்படும். எதுவுமே எடுபடாது. அந்த தர்மங்களால் தியானம் தவம் யோகம் பலவிதமாக ஞானம் யாகங்கள் கர்மா எல்லாமே அடிபட்டு போயிடும். கலியுகத்தில் எதுவுமே செயல்படாது. எதுவுமே அதாவது என்னென்னா எதையும் சரியாக கடைப்பிடிக்க மாட்டார்கள். மக்களிடத்தில் அந்த சக்தியும் இல்லை. அதை சரியாக கடைப்பிடித்தாலும் சரியாக பலனும் கொடுக்கல. ஏன்னா அவைகளால் மனசு சுத்தமாகாது. கலியுகத்தில் சொல்கிறேன். பக்தி ஒன்றுனால மட்டும்தான் மனசு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இங்கே சொல்கிறேன் பாருங்கள். அச்சுக்ர மனசஸ்சா அஜயா லோபாத்து தம்பாத்து பாகண்ட சம்சயாத்து சாஸ்திரான அப்தியசனாச்சைவ தியான யோக பலம் கதம். அஷ்டாங்க யோகம் மனசு சுத்தமானதான் தியானம் சித்திக்கும். 7வது நிலை தியானம், 8வது நிலை சமாதி. அப்போ யம நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சுட்டு நாம் மனசு சுத்தமாகிறதுக்கு தான் பிராணயாமம் தாரணை யோகாசன பயிற்சி பல விதமான வழிமுறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 8 அங்கங்கள் இல்லையா. அதுக்கப்புறமா அந்த சமாதி நிலை கைகூடி அப்புறமா பகவான் அப்போ கூட அந்த தியானம் கூட எதையோ ஒரு புள்ளியை தியானம் பண்ணுறதோ அருவத்தை தியானம் பண்ணுறது கிடையாது. பகவானை தியானம் பண்ணுறது தான் சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களில். தியான யோகத்திலேயே பகவத்கீதையிலையும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. சாங்கிய யோகத்தை சொல்லக்கூடிய கபில வாசுதேவரும் பகவானை பற்றி தான் தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர்கள் மனசு தியானத்துக்கு ஒரு தகுதி இருக்குது. 7வது நிலை தியானம். அது மனசு சுத்தமாகறதுக்கு தான் இந்த மற்ற படிகள்லாம் யம நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் சொல்கிறதெல்லாம் மனசு சுத்தமாகறதுக்கான படிகள். அவைகள்லாம் கடைப்பிடிக்க மாட்டாங்களாம் கலியுகத்தில். அதான் சொல்ல மனசஸ்சா அஜயா லோபாத்து
தம்பாத்து பாகண்ட சம்சயாத்து சாஸ்திரம் அபியசனாஸ்தேவ தியான யோக பலம் கதம். எடுத்த உடனே உட்காந்து தியானம் பண்ணுறது ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க என்ன பண்ண, சாஸ்திரத்தை சரியாக படிக்க மாட்டாங்க. சாஸ்திரத்தில் என்ன வழி சொல்லியிருக்கிறது, பதஞ்சலி யோக சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, அது எப்படி முறையாக கடைப்பிடிக்கணும், எப்படி ஒரு குரு ஆசிரிக்கணும், எப்படி தீட்சை வாங்கணும், எப்படி பொறுமையாக கடைப்பிடிக்கணும், பொறுமையாக எப்படி பிராணாயாமம் பயிற்சி பண்ணணும், எப்படி ஆசன பயிற்சி பண்ணணும், எப்படி ஏகாந்த இடத்துல மனம் ஒருமுகப்படுத்தணும், யம நியமங்கள்லாம் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், காலையில் ஸ்நானம் பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஆகார சுத்தி வேணும், விகார சுத்தி வேணும், எல்லா சுத்தியும் இருக்கணும். அதில் ரொம்ப கண்டிஷன்ஸ், அதில் 8 படிகள் சொல்லப்பட்டிருக்கே தவிர யமமே ஒரு 10-12 இருக்குது. அது ஒரு படி தான், ஆனால் அதுலேயே 10-12 இருக்குது. நியமம் ஒரு 10-12 இருக்குது. இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியுமா? பிராணாயாமத்தில் 3 விதம் இருக்குது, 5 விதம் இருக்குது பிராணாயாமமே. அப்படியேப்பட்ட தியான யோகம் என்று கலியுகத்தில் கடைபிடிக்க முடியாத ஒரு வழி. ஆனால் கடைபிடிச்சுன்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா 60 தியானம் பண்ணிவிட்டு பகவானை சுத்தமாக பக்தியை அப்படியே புறக்கணிச்சிடுறாங்க. பெரிய பெரிய யோகிகள்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் நிறைய தியான யோக கிளாஸ்லாம் கூட நடத்துகிறாங்க. பணத்தை வாங்கிட்டு நிறைய ஜிம்னாஸ்டிசம், நிறைய யோகா பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அது உண்மையான தியானம் கிடையாது. உண்மையான தியானம் என்னென்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது தான் உண்மையான தியானம். பகவானை தியானம் பண்ணாத தியானம் எல்லாம் போலி தான். அவர்களால் மனசஸ்டா அஜயா லோபாத்து, பணத்து பேராசை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவங்க மனசு ஜெயிச்சவங்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு தீர்மானமாக சாஸ்திரம் சொல்கிறது. நான் சொல்லலை, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. லோபாத்து பேராசை, பணப்பேராசை அவங்களுக்கு நிறைய இருக்கும். பகவத் தியானம் இல்லாமல் வேறு ஏதாவது ஜிம்னாஸ்டிசம், வேறு ஏதாவது ஆசன பயிற்சிகளோ, வேறு ஏதாவது தியான முறைகளோ சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பகவானை விட்டு விலகி போகிற அவர்கள் பக்தி யோகத்துக்கு வராமல், பகவத் பக்தி பண்ணாமல் இந்த தியானமெல்லாம் பிரயோஜனமற்றது. கலர் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல தான், சாம்பலில் பண்ணக்கூடிய ஹோமம் போல தான், ஓட்டக்குடத்தில் தண்ணி ஊற்றுற தண்ணீர் போல தான், வியர்த்தமாக போயிடும். அதெல்லாம் என்னதான் அவங்க யோக பயிற்சியில் பிராணாயாமில் பெரிய பலம் பெற்றவர்களாக இருந்தாலும், பெரிய யோக சித்தி பெற்றவர்களாக இருந்தாலும், ஆனாலும் இவைகளெல்லாம் அவர்களுக்கு மோட்சத்துக்கு உதவாது, பகவான் அடையத்துக்கூடிய சாதனமாகவும் இது அமையாது. பகவானை ஒதுக்கிட்டு பக்தியை அதான் சொல்கிறார், இந்த தர்மங்கள்லாம் திரஸ்காரம் பண்ணிவிட்டு பக்தியை முன்னாடி வைக்கிறேன் அப்படின்ற நாரதர் சபதமிட்டார். அப்படி இல்லைன்னா ஹரிதாசன் கிடையாதுன்னு சபதமிட்டார் நாரதர். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மனசச்சா அஜய், அவர்கள் மனசை கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. மனசச்சா அஜயா லோபா தம்பாத்து. 4 பேருக்கு நான் பெரிய தியான யோகி, நான் பெரிய தம்பட்டை அடிச்சுப்பாங்க. நிறைய சிஷியர்களை சேர்த்துண்டு, பணத்தை நிறைய பறிச்சுண்டு, நிறைய ஃபீஸ் வாங்கிட்டு, அது பண்ணி இது பண்ணி, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், அகத்தாழ்வு பயிற்சி, இந்த பயிற்சி அந்த பயிற்சின்னு பலவித கிளாஸ்லாம் வச்சு அவர்கள் தம்பம் அடிச்சுட்டு 4 பேருக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் பகவானை அப்படியே புறம் தள்ளிடுவாங்க. பகவான் சொல்லக்கூடிய பகவத்கீதை ஏற்றுப்பாங்க, அதுலேயும் சிலது தான் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது மட்டும், மற்றதெல்லாம் புறம் தள்ளுவாங்க. முழுசாக எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பகவானத்தில் பக்தி இல்லை. பகவானிடத்தில் பக்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட்சியில் என்னென்னா கிருஷ்ணனையும் ஏற்றுப்பாங்க, மற்ற தேவர்களையும் ஏற்றுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா தேவர்களையும் ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்களும் ஒன்று தான், அதுவும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். பிரபுபாதா இதுதான் கண்டிக்கிறார். இதுதான் கலியுகத்தினுடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அதாவது என்ன சொல்கிறேன்னா, மனசச்சா அஜயா லோபாத்து தம்பாத்து பாகண்ட சம்சயாத். பகவத் பக்தி இல்லைன்னா அவர்கள் பாஷாண்டிகளாக வேதத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேதத்தில் சொல்லக்கூடிய புராணங்களையோ எல்லாம் கட்டுக்கதன்னுவாங்க. அதெல்லாம் சும்மா உருவகப்படுத்தி நம்மளை நல்வழிப்படுத்துக்க அப்படி சொல்லியிருக்கே தவிர அதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவம் கிடையாது. அப்புறம் அவர்கள் பாஷாண்டிகள் தான் ஒரு விதத்தில். இது ஒரு சும்மா கட்டுக்கதை. இது உருவகப்படுத்தி நம்ம இறைவனை நோக்கி போனதுக்காக அப்படி ஒரு உருவப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையான கதை கிடையாது. ஒரு கதை வடிவத்தில் நம்மளுக்கு இப்படி நல்ல உபதேசத்தை கொடுத்தாங்க. ஆனால் இதை படிச்சிருந்தா வேலைக்காவது, நீ ஆழ்ந்து தியானம் பண்ணணும், நீ அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எங்களை வரணும், என்னை சிஷ்யன் ஆகணும், நான் இந்த சரியான உண்மையான யோகம் நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்களை திசை திருப்ப பார்ப்பாங்களே தவிர பக்தி மார்க்கத்தை அடியோடு திரஸ்காரம் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்க பாகண்ட சம்சயாத், அதாவது வைதிக கர்மாக்கள், அதாவது வேத வழியில் சொல்லக்கூடிய அந்த பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்கள்.
அப்படின்னா அப்படியேப்பட்ட பாஷண்டிகளோட, அரசியல்வாதிகளோட, மற்றவர்களோட, லௌகீகவாதிகளோட பழக்கம் வைத்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவங்களாம் நிறைய டொனேஷன் கொடுப்பாங்க. அவங்க ஒரு தியான மையம், ஒரு பெரிய மடம் இருக்குது அப்படின்னா அவங்களும் எல்லாரோட கை ஒத்துப்பாங்க. லௌகீகமாக அன்னதானம் பண்ணுறேன், அந்த தானம் பண்ணுறேன், இந்த தானம் பண்ணுறேன், பல ஏழைப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் காலேஜ் கட்டி கொடுக்குறேன், இதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது. ஆன்மீகளுடைய வேலையே வேறு. நம்ம காலேஜ் கட்டி கொடுக்குறதும் இது பண்ணுறதும் பொது சேவை செய்கிறதுக்கெலாம் அதெல்லாம் அதுக்கு ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. பொது சேவைன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறதே பொது சேவை தான். பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டு மட்டும்தான் உண்மையான பொது சேவை, உண்மையாக மக்களுக்கு செய்யக்கூடிய பெரிய தொண்டு. அப்போ இது என்னன்னா, கண்டிப்பாக இவர்கள் என்ன பகவானை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அருவத்தை வழிபடுவாங்க. இவங்க தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையோ தியானம் பண்ணின்னு இருப்பாங்க. ஆனால் பகவத் ரூபத்தை தியானம் பண்ண மாட்டாங்க. அவர்கள் சொல்லிக் கொடுத்த கிளாஸ்லாம் பார்த்தா வேறு விதமாக இருக்கும். என்னென்ன பயிற்சிகளோ சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வரட்டு தியானம். இதெல்லாம் மனுஷனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் உண்டாகாது. சில அதிசயங்கள் நடக்கிறத வச்சு இதெல்லாம் தியானம் பயிற்சினால் தான் உனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போன்னா அவர்களுக்கு பார்த்தா உள்ளுக்குள்ளே பார்த்தா அந்த காமம் போயிருக்காது, குரோதம் போயிருக்காது, மனசு ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அவர்கள் மனசு அசுத்தமாகவே தான் இருக்கும், சுத்தமாக இருக்காது. அவர்கள் பார்த்தா ஆனால் தியானம் பண்ணுறேன்னு சாந்தமாக வெளிப்புறமாக வேஷம் போடுவாங்க. இவங்களெல்லாம் என்னென்னா பார்த்தா தியானம் பண்ணுறேன்னு ஒரு நாடகம் நடிப்பாங்க. ஆனால் கிருஷ்ணனை அப்படியே இப்போ கிருஷ்ண கதையை பேச சொன்னால் அதெல்லாம் அந்த டைமில் தியானம் பண்ணேன், அதான் பிரயோஜனமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படியாப்பட்டவங்க அபி திஷ்டந்தி இல்லை சாஸ்திரான அபியாசனாச்சேவ தியான யோக பலம் கதம். அப்போ இவங்க சாஸ்திரத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க. சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் கிருஷ்ணனை தான் தியானம் பண்ணணும்னு சொல்லி இது அந்த சாஸ்திரத்தையும் அபியாசம் பண்ணது கிடையாது. சாஸ்திரங்கள் சொன்ன வழியிலேயே நடக்க மாட்டாங்க. அப்படின்னு அவங்க தியான யோக பலன் வியர்த்தமாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோ அவர்கள் விழணும், எழுந்துக்கணும், காமத்தில் விழணும், குரோதத்தில் விழுந்தணும், லோபத்தில் விழணும், எழுந்துக்கணும். இவனுக்கு அநேக ஜென்ம சம்சித்தாக. இவரில் தான் பகவான் கீதையில் சொல்கிறான், பல ஜென்மங்கள், அநேக ஜென்மங்கள், ஒரு ஏக ஜென்மத்தில் அவங்க அடைய முடியாது. என்ன அநேக ஜென்மம். ஆனால் ஒரு தியானம் பண்ணல, யோகம் பண்ணல, எதுவும் பண்ணல, அஜாமல நாராயணன் சொன்னால் ஒரே ஜென்மத்தில் பகவான் அடைஞ்சிட்டான். அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணக்கூடிய பரத யோகேஸ்வருக்கு 3 ஜென்மம். அவளும் பக்தி தான். பகவான் நாராயணன் வாசுதேவன் தான் பரம கதி அப்படின்னு தெரிஞ்சு கூட அவர் தியான யோகத்தில் முயற்சி பண்ணார். ஃபஸ்ட்டு அதில் மானில் போய் மயங்கிட்டார், விழுந்துட்டார். அப்புறமா 2வது பிறவி மான் பிறவி எடுத்து வருத்தப்பட்டார். அப்புறம் நாராயணத்தில் கிருஷ்ணார்ச்சன பிரபாவம் நோஜகாதி. ஆனால் கிருஷ்ண அர்ச்சனையும் பண்ணிட்டு இருந்தால் தியான யோகம் பண்ணியிருந்தார். அப்போது இருந்த தியான யோகி உண்மையான தியான யோகி, அதுலேயே நழுவி விழுந்துட்டாங்க. இப்போ என்னன்னா கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளாத தியான யோகம் நிறைய இருக்குது. அப்படின்னும் போது இதெல்லாம் நம்ம கரெக்டாக தியான யோகம் சொல்ல முடியாது. ஏன்னா சாஸ்திரத்துக்கு சம்மந்தமாகவே இல்லை. பாகண்ட சம்ஸ்ரதியாக பாஷண்டிகளுக்கு சம்மதமான விஷயங்களை செய்கிறார்கள். அப்படின்னு வேதத்தை ஏற்றுக்கொள்ளாமல், வைதிக கர்மாக்களை ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது வேத வழியில் வரக்கூடிய சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இவர்களாக தன்னிச்சையாக எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார், இவர் சொல்லிக் கொடுத்தார்னு அந்த சித்திகளுக்கு ஆசைப்பட்டு பலவிதமான ஒரு ஜால வித்தைகளை செய்யக்கூடிய தியான முயற்சி தான் இவங்க செய்கிறார்கள். அந்த தியானமானது பகவான் அக்செப்ட் பண்ணிக்கல. இது கபில வாசுதேவரும் அக்செப்ட் பண்ணிக்கல, தியான யோகத்தை சொல்லக்கூடிய கிருஷ்ணரும் அக்செப்ட் பண்ணிக்கல, பகவத்கீதையில் எதுலேயுமே அக்செப்ட் பண்ணிக்கல. இவர்கள் சொல்கிற தியானம் பார்த்தா சாஸ்திரத்தில் பார்த்தா இது கிடையாது. நான் போயிருக்கேன், அந்த பயிற்சிலாம் போயிருக்கேன். அந்த போய் பார்க்கலாம். என்னதான் சரி சொல்கிறேன் சில பெரிய குருமார்கள் ஒருத்தர் பேர்லாம் சொல்லக்கூடாது, அது மாதிரி இடத்துல நான் அவங்க தியான பயிற்சி சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா அவங்க சொல்கிற விதமே வேறு மாதிரி இருக்குது. இந்த 2 கையை கட்டு விரலை பார்த்துன்னு அப்படியே கண் இப்படி உருட்டணுமா, இந்த பக்கம் அப்படியே பார்த்து உருட்டணுமா, இந்த திசையை பார்க்கணுமா, அந்த திசையை பார்க்கணுமா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டே இருக்கணுமா, அப்புறமா வீட்டை பற்றி நினைக்கணுமா, வீட்டிலேருந்து மறுபடியும் அப்படியே சுருக்கணுமா, விரிக்கணுமா, நம்ம எண்ணங்களை அப்படியே சுருக்கணுமா, என்னென்னவோ சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? இதெல்லாம் எங்கே இருக்குது சாஸ்திரங்களே? மனசை விரிக்கணுமா, வீட்டை நினைக்கணுங்க. இப்போ வீட்டிலேருந்து இப்போ நேராக இங்கே வந்துட்டோம், மனசை ஒரு முகமாக குவியுங்க, மறுபடியும் விரிங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க, வளர்றாங்க. அதெல்லாம் தியான பயிற்சின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தியான பயிற்சி என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, துருவனுக்கு நாரதர் உபதேசம் பண்ண 4ஆம் ஸ்கந்தத்தில் போய் பாருங்கள். அதுதான் தியான யோகம். பிரசன்ன வதனாம் போஜம் பாவனி பிரசன்ன வதனாம் போஜம்
அப்படின்ட்டு தொடங்குது. அதை நீங்கள் பாருங்கள். கிருஷ்ணன் எப்படி பிரசன்ன ஸ்வரூபமாக இருக்கிறான், சங்கு சக்கர கதாதாரியை தியானம் பண்ணணும். பகவான் எப்படி மந்தகாச முகத்தோட சுறுசுறுனான கேசங்களோட அப்படின்னு நெற்றில் திலகம் விட்டு அழகான வில் போன்ற பூர்வம் உடையவனாக, தாமரை இதழ் போன்ற கண்கள், நீண்ட கண்களை உடையவனாக, எள்ளுப்பு போன்ற நாசி உடையவனாக, கோவை பழம் போன்ற உதல் உடையவனாக, முல்லை போல பற்கள் உடையவனாக, அழகான அவனுடைய புன் சிரிப்பு, மந்தகாச முகம், கதுகதுப்பான கன்னங்கள் அப்படின்னு திரண்ட தோள்கள், அப்படியேப்பட்ட குறுகிய இடுப்பு, சொர்ணமயமான ரத்ன ஒட்டியானம், காலில் சலன் சப்திக்கக்கூடிய நூபுரங்கள், அதே சமயத்தில் இடுப்பில் மஞ்சள் பட்டாடை, மார்பில் பதக்கங்கள், மார்பில் ஒரு வக்ஷஸ்தலத்தில் வந்து ஸ்ரீவத்சம் என்ற மறு, அதில் மகாலட்சுமியுடைய வாசம், கழுத்து சங்கம் போன்ற கழுத்து, அது கழுத்தில் கௌஸ்துப ரத்னம் பிரகாசிக்கும், அதில் 4 கைகள் பிரகாசிக்கின்ற சதுர்புஜ சேவையோட பகவான் சங்கு சக்கரம் கதை பத்மம் இவைகளை தியானம் பண்ண, விரல்களில் மோதிரங்கள், கைகளில் கங்கணங்கள், தோல் வளையங்கள், ஹார பதக்கங்கள் இவைகள் அணிந்திருக்கிற அந்த முகமது சுருளான கேசங்கள் அப்படின்னு இந்த வர்ணனை எப்படி இருக்குது. காதில் மகர குண்டலங்கள், நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் பகவானுக்கு. இப்படிப்பட்ட தியானம்தான் மனசு அப்படியே கவர்ந்து இருக்கக்கூடியது, சீக்கிரமாக ஒருமுகப்படுத்தக்கூடியது, ரொம்ப அட்ராக்ஷனாக. பகவான் சியாமல வரனாக இருக்கக்கூடிய அந்த சியாமல வரக்கூடிய எடுப்பாக மஞ்சள் பட்டாடை சீக்கிரம் மனசில் பதியக்கூடியது. இதெல்லாம் மனசு அட்ராக்ஷன், மனசை கவரக்கூடிய தியானம் இதுதான். பகவான் அப்படி தான் இருக்கிறான். தியானத்துக்கு ஆஸ்பதம் தான், தியானத்துக்கு ஆஸ்பதமாக தான் இருக்கணும் தான் பீஷ்மாச்சாரம் வேணும். ச தேவதேவோ பகவான் பிரதீட்சதாம் கலேவரம் யாவதிதம் ஹினம் யகம் பிரசன்ன ஹாசா அருணலோச்சனோ லசன் தியானபத சதுர்புஜ. என் தியானத்துக்கு ஆஸ்பதனாக சதுர்புஜனா எனக்கு காட்சி கொடு அப்படின்னு தியானத்துக்கு ஆஸ்பதனாக இருக்கக்கூடிய ரூபம் எதுன்னு பீஷ்மாச்சாரியரே சொல்கிறார். இதுதான் உண்மையான தியானம், மற்றதெல்லாம் போலி தான். சாஸ்திரத்துக்கு அபியாசம் இல்லை, சாஸ்திரத்துக்கு சம்மதம் இல்லாததுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க கூடாது. அவர்கள் பாஷண்டிகளோடும் சகவாசம் கொள்வாங்க. பாஷண்டிகளாக அரசியல்வாதி, மற்ற சினிமா நடிகர்கள் இல்லை அதாவது ஏன்னா சினிமா நடிகரில் கூட ஆஸ்திகர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் இவங்க பாஷாண்டிகளையே தேடி போடுவாங்க. ஏன்னா பணம் கிடைக்குதே, பணத்துக்கு லோபாத்து, மகா லோபாத்து, பணத்து பேராசையினால் பாஷண்டிகளோடும் சகவாசம் கொள்ளுவாங்க. ஆன்மீகவாதிகள் தன்னை சொல்லிப்பாங்க. அப்புறம் பார்த்தா சாஸ்திரத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க, கிருஷ்ண பக்தி இருக்காது. இவரெல்லாம் தியானம் பண்ண உட்காந்ததுனால உண்மையான தியானம் அப்போது அவங்களாம் தியானம் பண்ண ஆரம்பித்த உடனே தியான யோக பலன் அவர்களுக்கு பூர்ணமாக கிடைக்காது. அவங்களுக்கு தியான யோக பலம் கதம் ஓடியே போயிடும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல. தியான யோகத்துடைய பலனே பகவான் தானே. யோகினாமபி சர்வேஷன் மத்கதேன அந்தராத்மனாக. யோகிகளுக்குள் சிறந்தவன் யாரானா என்ன அந்தராத்மாவில் வச்சு தியானம் பண்ணுறவன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறார் பகவான். சர்வேஷாம், எல்லாரோட எல்லா யோகிகளையும் அவன் தான் சிறந்தவன் சொல்லியிருக்காரு கீதையில் 6வது அத்தியாயத்தில் படித்து பாருங்கள், கடைசி ஸ்லோகம். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறமா என்ன பாருங்கள், தபஸ் பண்ணுறன்னு சில பேர் தபஸ் உடம்பை வருத்தி கொண்டு பஞ்சாக்னி மத்தியில் தவம் பண்ணுறது, பலவிதமான உண்ணாவிரதங்கள்லாம் இருக்குது, உபவாசங்கள் மேற்கொண்டு தபசு கடவுளை விரதங்கள்லாம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஏன்னா இவர்கள் தபசனுடைய நோக்கம் பகவான் தெரிஞ்சிக்க மாட்டாங்க. விரதங்கள் இருப்பாங்க, அது இருப்பாங்க, எதனா பலனை எதிர்பார்த்துன்னு இருப்பாங்களே தவிர அந்த தபஸ் கூட ஹிரண்யகசிபுக்கு தான் தபஸ் பண்ணான், ராவணுக்கு தபஸ் பண்ணான். என்னாச்சுன்னு அவர்கள் மனசு காம குரோதங்களில் நிறைஞ்சிருந்தது. அது இங்கே சொல்கிறார், காமக்ரோத மகாலோபம். அதுதான் இந்திரன் சந்திரன் எல்லாரையும் அபகரித்து அவனுடைய இடத்தெல்லாம் பிடிச்சிடணும், அந்த சந்திரலோகத்தெல்லாம் அபகரிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மகாலோபம் இருக்குமா இவங்களுக்குலாம். இவங்களாம் தபஸ் பண்ணுறேன்னு பகவானை புறம் தள்ளிட்டு இவர்கள் தபஸ் பண்ணுறேன்னு உட்காந்துட்டாங்கன்னா அந்த உடம்பை வாத்தி கொண்டு 10 தலையும் அறுத்து ஹோமம் பண்ணுறதுக்கு கூட தயாராக இருக்கிறான் ராவணன். அப்படியேப்பட்ட எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய ஹிரண்யகசிபு பக்ஷிதவன் அந்த எறும்புகளால் பட்சிக்கப்பட்டு வரும் எலும்பில் தான் அவனுடைய உயிர் இருந்தது. அப்படிலாம் கூட அவர்கள் கடுமையான தவம் பண்ணுவாங்களாம். ஆனால் மனசில் பார்த்தா என்னன்னா அவ்வளோ கடுமையாக எறும்புகள்லாம் பட்சிக்கப்பட்டு ஒரு எலும்பு மட்டும்தான் இருக்குது, அந்த எலும்பில் அவன் உயிர் ஒட்டின்னு இருக்குதான். அப்படி அதில் ஓம் நமோ பிரம்மதேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவரை நோக்கி தவம் பண்ணுறான். யார்? ஹிரண்யகசிபு. ஆனால் மனசு தான் சுத்தமாக இல்லை. காம குரோத மகாலோபம். அவங்களுக்கெல்லாம் காமம் இருக்குமா, குரோதம் இருக்குமா, பெரிய பேராசை இருக்குமா, சொர்க்கலோகத்தை அபகரிக்கணும், 14 உலக ஆட்சியும் அபகரிக்கணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கு இருக்குமா.
நான் சொல்ல சாஸ்திரம் சொல்லியிருக்கு பாருங்கள், மகாத்மியத்தை சொல்லியிருக்கேன். காமக்ரோத மகாலோப கிருஷ்ணா வியாகுல சேதசா. ஆனால் அவர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டாங்களாம், வியாகுலப்பட்டுட்டே இருப்பாங்களாம். இந்த 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 14 உலகம் தானே நான் அபகரிச்ச இந்த லோகம் தானே, மும்மூர்த்திகள் என்ன இருக்காங்களே அப்படின்னு அவர்களை ஜெயிக்க முடியலையே, விஷ்ணுவை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு இரண்யகசிபு தெரிஞ்சானா விஷ்ணுவை தேடி. சிவன் விஷ்ணு பிரம்மதேவர் நம்மளுக்கு வசப்படாமல் இருக்கிறாங்களே, அது இன்னும் பாக்கி இருக்கு. ஸோ இந்திரலோகம்லாம் அடைஞ்சால் போதுமா, குபேரலோகம்லாம் அடைஞ்சால் போதுமா, அந்த மும்மூர்த்திகளுடைய பிரம்மலோகம்லாம் அடையாமல் போயிட்டோமே நம்ம அப்படின்னு இவர்கள் இந்த 3 லோகம் அடைஞ்சால் கூட திருப்தி அடைய மாட்டாங்களாம். வியாகுல சேதசகா, ஏதாவது ஒரு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்களாம். இவங்க அவ்வளவு காம குரோதங்கள் கொண்டவர்களாக, மகாலோக பேராசை கொண்டவர்களாக, மனசு சுத்தமில்லாதவர்களாக இப்படிலாம் இருப்பாங்களாம். இவங்களாம் அசுர சுபாவம் உடையவர்கள். ஆனால் இவங்களாம் தவம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களே தவிர கிருஷ்ண பக்தி இல்லாத தவமோ, கிருஷ்ண பக்தி இல்லாத தியான யோகமோ, அஷ்டாங்க யோகமோ ஒன்று இப்படிப்பட்ட மனசஸ்டா அஜயா லோபாத், மனசு ஜெயிக்காதவர்களாக, லோபம் உள்ளவர்களாக, இப்படிப்பட்ட சாஸ்திரத்தை கை கொள்ளாதவர்களாக, சாஸ்திரிகளையும் நம்பாதவர்களாக, சாஸ்திரத்தை முறைப்படி தியானம் பண்ணாதவர்களாக இப்படி இருக்கிறவர்களுக்கு தியான பலமும் சித்திக்காது, தபஸ் பலமும் சித்திக்காது. அதான் சொல்கிற தேவி திஷ்டந்தி தபசி தபஸ்தாரஸ்ததோகதா. தபஸுடைய சாரமாகிய பலன், பூர்ண பலன் பகவான் கிடைக்க மாட்டான். தபஸ் எதுக்கு அது சொல்லியிருக்காரு. தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியத்தியஸ்மாத் பிரம்ம சௌக்கியமானது. மனசை சுத்தமாக்கிறதுக்கு தான் தபஸே. நீ ஏதோ வந்து நான் 3 லோகத்தை ஆட்சின்னு நான் மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, நான் அப்படிப்பட்ட அஷ்டமா சித்திகள்லாம் கை வரப்படணும் அப்படின்ற பலன்களை எதிர்பார்த்து செய்யறது தபஸ் இல்லை அப்படின்னு நான் உள்ள பகவான் கிருஷ்ணன் இல்லைன்னு அர்த்தம். அதனால் நீ ஆசைகளை விரும்பி தவம் பண்ணுற இரண்யகசிபு. தவத்துடைய நோக்கமே மனசு சுத்தமாக்கி பிரம்ம சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு தான், பரபிரம்மமாக்கி கிருஷ்ண சௌக்கியத்தை அனுபவிக்கிறது தான். அந்த நோக்கத்தை புரிஞ்சிக்காமல் பௌதிக சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்காக உன் மனசு காம குரோத மகாலோப திருஷ்ணா வியாகுல, இந்த திருஷ்ணை இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஏக்கம், அதை வேணும் இது வேணும் அது வேணும், இன்னும் அழியிறதே மனசு. அதனால் மனசு அப்படி இந்த காமம் இருக்குது, குரோதம் இருக்குது, லோபம் இருக்குன்னு அப்புறம் நீ மனசில் எங்கே நிம்மதி இருக்கும்? அப்போ வியாக்குல சேதசகா, நம்ம நீ வியாக்குலப்பட்டு தான் இருக்கணும், கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் இது சொல்லப்படுகிறது, தியான யோக பலனும் வியர்த்தம், பகவத் பக்தி இல்லாத தியானம் வியர்த்தம்தான். அவர்கள் சாஸ்திரத்தை சரியாக படிக்க மாட்டாங்க, பாகவதத்தை படிக்க மாட்டாங்க, பக்தி கிரந்தம் வியாசர் இதெல்லாம் சொன்னால் கட்டுக்கதைன்னு சொல்லிடுவாங்க. அவர்களாக ஒரு தியானம் பண்ணுவாங்க, அதுக்கு நல்லா ஃபீஸ் வாங்க, நிறைய மகாலோபம், மனசு அஜயா லோபாத்து, மனசு ஜெயிக்காதவர்களாக லோபத்தில் பேர் போனவங்களாக இருப்பாங்க. பணத்தை நிறைய பெரிய பெரிய மடாலயங்கள், பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் எல்லாம் தியான மண்டபம் கட்டுறதுக்கு பல ஏக்கர்கள்லாம் வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தா கிருஷ்ண பக்தி தான் இருக்காது. நெத்தியில் பார்த்தா ஒரு நாமம் கூட இருக்காது. அவங்களத்துல பார்த்தா அவர்கள் பெரிய யோகீஸ்வரர்லாம் சொல்லுவாங்க. நெத்தியில் ஒரு திலக்கு இருக்கவனாவா, நீரிட்டலாம் நெற்றி பாழ்னு சைவத்திலே சொல்லியிருக்கு. அப்படியேப்பட்ட நீரிலாம் நெற்றி பாழ். அப்படியேப்பட்ட பகவத் பக்தி இருக்கிறவங்க பகவத் சின்னங்கள் எதையாவது ஒன்று நெற்றில் தரீங்கன்னா அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டமாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். மக்கள் அவங்களுக்குள்ள சில கொஞ்சம் தபசக்தி இருந்தால் இப்போ நிறைய பேர் கவரப்படுவார்கள், இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அஷ்டமா சித்தி, இதெல்லாம் அஷ்டமா சித்தி கூட பெரிய விஷயம், அது கூட அவங்கள அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் சித்தி இருக்கும், அவ்வளோதான். இதை வச்சுட்டு அவங்க என்னென்ன பெருசாக எல்லாம் கட்டுவாங்க, நிறைய பணம் சேர்ந்துடும், சிஷ்யர்கள் நிறைய சேர்ந்துருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மக்கள் தான் எல்லாத்துக்கும் தலையசைக்குதே, மக்கள் தான். சினிமா இதுக்கும் அரசியலுக்கும் ஜனங்க போகுது, சினிமா இதுக்கும் ஜனங்க போகுது, எல்லாத்துக்கும் மக்கள் கூட்டம் எங்கே பார்த்தாலும் கூட்டமாக தானே இருக்குது. ஆன்மீகத்துக்கும் கூட்டம் வருது, பௌதிகத்துக்கும் கூட்டம் வருது. அப்போ இந்த மக்கள் அதான் மக்கள் ஒரு மாவை எப்படி வேணால் பிடிக்கலான்ற மாதிரி மக்கள் எப்படி வேணாலும் வழி நடத்துகிற அளவுக்கு மனசை கவர அளவுக்கு அவங்க பேசுவாங்க. அது மாதிரி திசை திருப்பிடுறாங்க. ஆனால் பாகவத இது கடுமையாக கண்டிக்குது. பாகண்ட சம்சயாத்து, இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பாஷண்டிகளோட பகவானை ஏற்றுக்காத அப்படிப்பட்ட வைதிக தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகி அவங்களோடலாம் சங்கம் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவரெல்லாம் தியானம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோடத்துல ஏதாவது அவங்களால காரியம் ஆக வேண்டியதுன்னா அவங்களோடலாம் சங்கம் வச்சுருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பாகண்ட சம்சயாத்து அப்படியே போட்டுக்குது பதம். அப்படியேப்பட்ட துஷ்டர்களோட சகவாசம் வச்சுட்டு அவர்களெல்லாம் உள்ளே விட்டுவாங்க. வெளிநாட்டவர்கள்லாம் அவர்கள் பாஷண்டிகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இஷ்டப்படி இவங்க மாறுவாங்களே தவிர இந்த சட்டத்திட்டங்களுக்கு, இந்த சாஸ்திர சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க.
யார்? இந்த யோகிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களாம் இது மாதிரி இருப்பாங்க. பக்தியை ஏற்றுக்க மாட்டாங்க. கிருஷ்ணனுடைய பகவத்கீதையை ஏதோ ஒரு பகுதி ஏற்றுட்டு சொல்லுவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க, ஞான யோகமோ தியானம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே தவிர, ஆனால் முழுசாக அதில் என்ன சொல்லியிருக்கு, சாரமாக என்ன சொல்லிக்கிறாங்க கிருஷ்ணன், அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஏற்றுனா பக்தி வந்துடுமே, எல்லோரும் பக்தரெலாம் மாடுவாங்களே, அப்புறம் தியான யோகம் கிளாஸ் வச்சுட்டு வேஸ்ட்டாக போயிடுமே. அப்போ யார் தியானத்துக்கு வருவாங்க? எல்லாம் பக்தர்கள் ஆகிடுவாங்களே. அப்போ கிருஷ்ணராம கோவிந்தன் நாமசிங்கத்தனம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்களே, கதாசிரவணம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்களே, குதித்து ஆடுவாங்களே, சந்தோஷமாகிடுவாங்களே, மக்கள் உண்மையான அமைதியை கண்டுவிடுவாங்களே, உண்மையான சந்தோஷத்தை அனுபவிச்சுடுவாங்களே. நம்ம போலியான சந்தோஷத்தை காண்பி தானே சாந்தி கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம உட்கார வச்சுருக்கோம் தியான யோகம்னு. அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமேன்னு சொல்லி அந்த காட்ட மாட்டாங்க. அந்த பக்தி யோகத்தை வழி அப்படியே மூடி மறைச்சிடுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். இதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லி முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காங்க. பாகவத மகாத்மியத்தில் முன்னாடியே சொல்லப்படி இப்படிலாம் வரும் கலியுகத்தில். மக்கள்லாம் தியான யோக பலன் உண்மையாக தியான யோகம் பண்ணுறவங்களுக்கு அந்த தியான யோக பலனே சித்திக்காது. அது அவங்களால வழிநடத்தப்பட்ட குருடர்களால் வழிபடப்பட்ட குருடர்களும் 2 பேரும் பழத்தில் விழ வேண்டியது தான். அப்படி இருக்கும்போது இவர்களும் தியானம் பண்ணுற இவர்களும் கிருஷ்ண பக்தியை மறந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ தியானம் பண்ணுறேன்னு எங்கேயோ போகிறேன் ஏதோ ஞானம் விசாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் அந்த அந்த குருமார்களால் வழிநடத்தப்பட்டு இவர்களும் போய் என்ன பண்ணுவாங்க, இவர்களும் உண்மையான தியான யோக பலன் கிடைக்காம போயிட்டேன். உங்களுக்கும் தியான யோக பலம் கதம் அதுதான் போயிட்டோம். அப்போ தபஸ் பண்ணுறேன்னு சொல்லி விரதங்கள்லாம் இருந்து உபவாசங்கள் இருந்து அங்கே வர்றேன் இங்கே வர்றேன்னு சொல்லி அந்த தபஸ் பலனும் பூர்ணமாக கிடைக்காது. ஏன்னா காமம் ஜெயிக்கலை, குரோதம் ஜெயிக்கலை, மகா லோபத்தை ஜெயிக்கலை. அவர்கள் பார்த்தா தவம் பண்ணுறதுன்னு சொன்னால் அவரெல்லாம் கடுமையான தபஸுலாம் ஈடுபட்டாங்க சொன்னால் இரணிகசிப்பு மாதிரி தான். ஆசுர பக்தி இல்லைன்னு சொன்னால் மோகாஷா மோக கர்மானகா மோக ஞான விஷயதசா ராட்சசியும் ஆசுரியும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கு கீதையில் பகவான். ராட்சச அசுர இயல்பு கூட வந்துடுமா. அவர் பக்தி இல்லாத ஞானம் மோக ஞானகா வீணாக வியர்த்தமாக போயிடுமா. மோக கர்மனா பக்தி இல்லாத கர்மா செய்யறது கூட அந்த கர்மா கூட பலன்களை உண்டு பண்ணக்கூடிய பௌதிக பந்தத்தில் அழுத்திடுமா. மோக ஞான விச்சேதசகா அவர்கள் ராட்சசாசுர இயல்பு கூட அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். அந்த காமக்குரோதம் ஜெயிக்காதவர்களாக இருப்பாங்க. ஆனால் பக்தர்கள் எப்படின்னா மனசு சுத்தமாகிடும். ஆனால் இவர்கள் பக்தர்களை பலவீனமானவர்கள் என்று நினைத்து கொண்டு தாங்கள் தான் பலசாலிகள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். யோகிகளாக ஞானிகளாக இருக்கிறது தான் பலசாலிகள் நினைச்சிருக்காங்க. கிடையாது, பக்தர்கள் தான் அதிக பலசாலிகள். அப்படிப்பட்ட துர்வாச மகரிஷி மகா யோகீஸ்வரர், மகா ஞானி. அவர் என்ன பண்ணுறார், அம்பரீஷன் ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்தன், ஒரு ராஜா. ஆனால் அவன் பக்தியில் தலை சிறந்தவர் அம்பரீஷன். ஆனால் மனசில் எந்த ஆசையும் கிடையாது. ஆனால் அவருக்கு தான் பார்த்தா சப்த தீபத்துக்கு அதிபதி பட்டத்தை கொடுத்துருக்கார் பகவான். அவ்வளோ செல்வத்தை கொடுத்துட்டார் வாரி வாரி. ஆனால் என்ன பண்ணுறார், துர்வாச மகரிஷி உடனே கோவப்படுறார். அப்போ அவர் யோகி ஞானி அப்படியேப்பட்டு கோவப்படலாமன்னா கோவப்படுறார். ஆனால் அம்பரீஷன் கோவப்படலை. திருப்பி உடனே சக்கராயுதமே வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிடு. எனக்கு சக்கராயுதம் பகவான் கொடுத்து வச்சுருக்காரு, ஆபத்து காலத்தை உதவிட்டுன்னு சொல்லி கூப்பிடலையே. அவர் சக்கராயுதம் இருக்குது தெரியும், கூப்பிட்டா சக்கராயுதம் அவர் பூதத்தை ஏவிட்டார் துர்வாசர். அந்த பூதத்தை அழிக்க முடியும் எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு வார்த்தை கூட நச்சச்சாலஹா அந்த இடத்த விட்டு அசையலை, தைரியமாக நின்னார். நடக்கட்டும் பார்க்கலாம். என்னை காப்பாற்றினா பகவானுக்கு லாபம், எனக்கு என்ன லாபம்? நான் ஏன் பகவானை கூப்பிடணும்? என்னை காப்பாற்றுற பொறுப்பு பகவானுக்கு இருக்குதுப்பா. நான் பகவானை நாராயணா நான் தியானம் பண்ண வேண்டியது மட்டும்தான், சரணாகதி மட்டும்தான் என் வேலை. என்னை கூட நான் காப்பாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பக்தன் அப்படி தான் இருப்பானோ. அப்படி இருந்தபோது துர்வாச மகரிஷி ஜடையை கிள்ளி ஒரு பூதத்தை விட்டார். அந்த பூதம் துரத்திண்டு வருது, வாழை சுழட்டிண்டு நெருப்பை கக்கிண்டு வருது. ஆனால் உடனே கரகரன்னு எங்கேருந்து தான் தெரியல, சுதாசன அஸ்திரம் அந்த பூதத்தை நிகிரகம் பண்ணிவிட்டு துர்வாசரை துரத்தின் போது அந்த சுதாசன அஸ்திரம். அப்போது சீதந்தி ஜகத்ரையே 3 உலகம் போனாலும் அவருக்கு நிம்மதி கிடைக்கல. பக்தின்றது ரொம்ப 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 உயர்ந்தது. இவர் யோகீஸ்வரர், அஷ்டமா சித்திகள் கைவர பெற்றவர். நான் சொல்கிறது இந்த கலிகாலத்தில் அது மாதிரி யோகீஸ்வரெலாம் கிடையாது. துர்வாசர் மாதிரிலாம் யாரும் யோக சித்தி பெற்றவர்கள்லாம் கிடையாது. அப்படியேப்பட்ட உண்மையான தியான யோகிலாம் கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு மனசில் சாந்தி கிடைக்கும், சில அதிசயங்கள் நடக்குது, ஓகே உண்மைதான், இல்லைன்னு சொல்ல அந்த அவ்வளோதானே தவிர பெரிய பெரிய யோகீஸ்வரெல்லாம் இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். துர்வாச மகரிஷி சிறந்த யோகீஸ்வரர்,
மகா யோகீஸ்வரர். அவரால் வைகுண்டம் கூட போக முடியும், அவரால் பிரம்மலோகத்துக்கு போக முடியும். அந்த அளவுக்கு அவர் பரகாய பிரவேசம் கூட பண்ண முடியும். அவர் நினச்ச உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் பார்க்க முடியும், ஞான திருஷ்டி உடையவர். அப்படியேப்பட்ட துர்வாச மகரிஷி அவரே ததிகணத்தன் தாளம் போட்டார். அம்பரீஷங்களை போய் தன்னுடைய வேலையை காட்டி கஷ்டப்பட்டார். ஆமாம், அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஓடுறார் எங்கே போனாலும், தேவலோகம், சொர்க்கலோகம், அந்த லோகம், இந்த லோகம், கந்தரலோகம், சித்தலோகம், சரணலோகம், எங்கே போனாலும் அவருக்கு அபயம் கிடைக்கல. கஷ்டம். பிரம்மலோகத்துக்கு போனார், இங்கே வராத போயிடு அப்படின்ட்டார். கைலாசத்துக்கு போனால் தயவு செய்து இந்த பக்கம் முதல்ல எழுந்து போயிட்டார் அப்படின்னு. அந்த சக்கராதி அதுக்கு ஒரு சக்தி, பகவான் பகச்சி இந்த சக்தி எங்களுக்கு கிடையாது, நீ எங்கே ஒரு உபாயம் வேணால் சொல்கிறேன், நேராக வைகுண்ட வாசிகளே போ அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லிட்டார். நேராக வைகுண்ட வாசிகள் சொல்லிட்டேன், அச்சுதா அனந்தா அப்படின்ட்டு நாராயணா வாசுதேவான்னு சொல்கிறேன். பகவான் நாமத்தை சொன்னால் பகவான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டான். யார்? நாராயணன். அப்புறமா என்ன ஆச்சு? என்னென்னா அகம் பக்த பராதீனம்பா, நான் பக்தனுக்கு வசப்பட்டேன்பா, அஸ்வதந்திரன்னு சுதந்திரம் கிடையாது. ஏன் நீ என்ன சின்ன சக்கராயுதி ரொம்ப நாளாக எங்களை இல்லைப்பா, நான் அம்பரீஷங்களை எப்போ கொடுத்துட்டேனே உனக்கு தெரியாதா? இப்போ அது அம்பரீஷன் அந்த சக்கராயுதம் எந்த கிடையாது. நீ அவன் காலையில் போய் விழு, அவன் ஏதாவது மன்னிச்சான்னா பொழிச்ச, இல்லைன்னா எனக்கு தெரியாது. தபசு வித்தையெல்லாம் வினயம் இருக்கணும், வினயத்தோடு இருந்தால் தான் அது நல்ல மோட்சத்துக்கு ஏதுவாக அமையும். அந்த தபசு வித்தியை, அந்த தபசு வித்தியை வச்சு நீ அகங்காரத்தினால நீ ஆடினா அதுவே உனக்கு அழிவுக்கு காரணமாக அமைஞ்சிடும். ஜாக்கிரதை. அப்போ தபசு இருக்கலாம், தியானம் இருக்கதும், அஷ்டமா சித்திகள் கைவேறப்பட்டு இருந்தால் கூட அது கிருஷ்ண பக்தி வினயத்தோடு இருக்கிறதா தான் அது பயன்பெறுமா, இல்லைனா அது அவர்களே அழிச்சிடுமா. இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இரண்யகசிப்பு பண்ண தவம் அவனே தான் அழிச்சிடுச்சு. மேலே சாப்பிட கீழே சாப்பிட கேட்டு அந்த அகங்காரத்தை உண்டு பண்ணிச்சு. நேராக போய் எல்லாரையும் ஆட்டி படைத்தான். அது அவனுடைய அழிவுக்கு காரணமாகிடுச்சு. சீக்கிரமாக அவன் வரம் கேட்காம இருந்தாலும் கொஞ்ச நாள் இருந்துப்பான் போல இருக்கு. வரம் கேட்டதுனாலே பகவான் நரசிம்மர் அந்த கீழ்ச்சி போட்டார். அதனால் பிரகலாதான பின்னாடி ஆட்சி ஆண்டார். அதனால் துர்வாச மகரிஷி அங்கே இங்கே ஓடி கட்சியில் அம்பரீஷன் காலில் தான் போய் விழுந்தார். அம்பரீஷன் அது மாதிரி அஷ்டமா சித்திகள் கைவேறப்பட்டல. அவர் வைகுண்டம் அந்த இடம் இந்த இடம் பிரம்மலோகம்லாம் போகக்கூடிய சக்தி இல்லை. சாதாரண குடும்பஸ்தன் தான் அவர், நம்மளை மாதிரி. ஆனால் ராஜா, ஆனால் சிறந்த பக்தர். நம்மளை மாதிரின்னு சொல்லக்கூடாது, அவர் சிறந்த பாகவதர், பரம பாகவதர். சபை மன கிருஷ்ண பதாரவிந்தையோ, மனசு எப்போ கிருஷ்ணனுடைய பதாரவிந்தங்கள்லேயே லயிச்சுன்னு இருந்தார். அப்படியேப்பட்ட அம்பரீஷ மகாராஜன் காலில் விழுந்த உடனே அப்படியே நடுநடுங்கி போயிட்டார். சுவாமி நீங்கள் போய் என் காலில், என்ன சுவாமி நீங்கள் எவ்வளோ பெரியவர் நீங்கள்? அதெல்லாம் அப்புறம் இருக்கிற முதல் இந்த சுதர்சன அஸ்திரத்தை சாந்தப்படுத்தினோடனே சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணுறார். ரொம்ப விசேஷமான ஸ்தோத்திரம் பாகவதத்தில். அதுக்கு பிறகு அது சாந்தி அடையுது. அப்போ தான் அஹோ அனந்ததாசனுடைய பெருமையை நான் பார்த்தேன். அபச்சாரம் பண்ணினது என்னிடத்துல கூட உபச்சாரம் பண்ணுறியப்பா அப்படின்னு. எதுக்காக இது சொல்ல வந்தேன்னா, அப்படியேப்பட்ட யோகீஸ்வரர்கள் தியான மகா அஷ்டமாசக்தி கைவிடப்பட்டவர்கள் கோபம் அடங்கலை பற்றியா அவ்வளோ கோபப்பட்டார் அப்படின்னு. ஆனால் அம்பரீஷனத்தில் சிறிது கோபம் கூட இல்லாமல் அவரிடத்துல எப்பவும் மதிப்பு மரியாதையுமே நடந்துட்டு இருக்காரு. அதுதான் உண்மையான பக்தியினுடைய லட்சணம். பக்தி பண்ணுறவங்களுடைய மனசு சுத்தமாக தான் இருக்கும், வினயந்தான் இருக்கும். கோபதாபங்கள்லாம் ஒரு க்ஷண நேரம் கோபமாக தான் இருக்குமே தவிர அதனால் பழிக்கு பழி வாங்குறதோ, இது போல் பூதத்தையே வர்றேன், பில்லி சனி வச்சுட்டு வரேன், நான் அதை பண்ணுறேன், அவங்கள அழிஞ்சு போனோம் இப்படி அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க பக்தர்கள். அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பக்தியில் சரியாக பக்தி பண்ணலன்னு அர்த்தம். அவர் பியூரிஃபையான பக்தி கிடையாது, லௌகிக பக்தி தான் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆமாம், பக்குவம் அடையாத பக்தி உடையவர்கள்னு அர்த்தம். அப்போ சொல்கிறார், இப்படியாப்பட்ட தபசு பண்ணுறன்றாங்க கலின கட்சியில் பார்த்தா அவங்க காம குரோத மகாலோப திருஷ்ண வியாகுல சேதசா தேபி திஷ்டந்தி தபசி தபஸாரஸ்தோகதகம். அதனால் சொல்கிற மனசை ஜெயிக்கலை. பண்டிதர்கள் சொல்கிறாங்க, நிறைய பேர் பார்த்தா சாஸ்திரங்களை படிச்சிருக்காங்க, வேதங்கள்லாம் அப்படியே மனப்பாடமாக ஒப்பிப்பாங்க, உபநிஷத்துக்கெல்லாம் எல்லாம் தெரியும். அப்படி அவங்களுடைய ஸ்பீச் கேட்டோம்னா அப்படி உபன்யாசம் பண்ணுவாங்க. உபநிஷத்துக்கு அப்படி கடைசியில் போனால் எருமைகள் போல மனைவிகளோடு ரமித்து கொண்டு நிறைய பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தாங்க. என்னடா மேடையில் பேசும்போது அப்படி பேசுனாங்க, நல்ல உபநிஷத்துக்கள் அது இதுன்னு வேதத்தெல்லாம் அப்பா இவ்வளோ பாண்டித்யமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டோம். சம்ஸ்கிருத நாலேஜ் அப்படி பாண்டித்யம். பண்டிதாஸ்து கலத்திரேன்னு நான் சொல்ல, சாஸ்திரம் சொல்லுது. கலியுகத்தில் இப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் எல்லாம் மேடையில் பேச்சே தவிர மேடையில் வாக்குவாதம் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, அப்படி உபநிஷத்துக்கள்லாம் அப்படி கரைச்சி கொடிச்சு பெரிய பெரிய ஸ்காலர்ஸாக இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய
அவங்க சொல்லக்கூடிய உபன்யாசம் கேட்கறதுக்கு பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் அறிவுஜீவிகள்லாம் வந்து கேட்பாங்க. அப்படியேப்பட்ட பண்டிதர்களாக இருப்பாங்க. வேதம்லாம் மனப்பாடம், அவங்களுக்கு உபனிஷத்துக்கெல்லாம் மனப்பாடம், புராணங்கள்லாம் எல்லாம் கரைச்சி குடித்தவங்க அவங்க சாஸ்திரங்கள்லாம். அப்படியேப்பட்டவங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்புறமா தனியாக போய் பார்த்தா அவர்கள் ஸ்திரீ முகத்தில் தான் இருப்பாங்களாம் அதிகமாக. மகிஷா இவ எருமைகள் போல ரமித்து கொண்டு புத்திர ஸ்வத்பாதனே தக்ஷா அதக்ஷா முக்தி சாதனே. புத்திரர்களை நிறைய உற்பத்தி பண்ண, இன்றைக்கி நிறைய ஆப்ரேஷன் ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் நடக்கிறத சொல்கிறார், கலியுக ஆரம்பத்தில் சொல்கிறார் இந்த விஷயத்தை. அப்போல்லாம் நிறைய பண்டிதர்கள் இது மாதிரி கலியினுடைய தோஷத்தினால் பாதிக்கப்பட்டு இவர்கள் பக்தி பண்ணாமல் பாண்டித்யத்தை வெளிப்படுத்தின்னு உபனிஷத்து. இப்போது சன்னியாசிகளுக்கு உபனிஷத்தும் சொல்லிகிட்டே தான் அவர்கள் சாப்பாட்டில் கை வைக்கணும். ஆமாம், இலையில் வந்து உட்காரத்துக்கு முன்னாடி உபநிஷத்தை பாராயணம் பண்ணி தான் வந்து உட்காரணும். சன்னியாசிகள் உபனிஷத்து தான் அவங்க பாராயணம் பண்ணணும். அதுதான் சன்னியாசிகளோட லட்சணம். ஆனால் பக்தி பரிவர்ஜகாச்சாரியர்கள் வேறு, சன்னியாசிகளே 2 விதம். பரிவர்ஜகாச்சாரியர்கள்னால் பக்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடிய பக்தி வேதாந்திகள். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணால் அவங்க புராணங்கள் சாஸ்திரங்கள்லாம் படித்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவாங்க. சன்னியாசி ஒரு விதத்தில் சொல்ல போனால் பக்தி யோகமே சன்னியாசி யோகம்தான். நம்ம பக்தி பண்ணுறோமே, இதுவே ஒரு விதத்தில் சன்னியாசத்துக்கு தயார் பண்ணுற விதம் தான் பக்தி யோகமே. ரகசியத்தை சொல்லிடுறேன். இல்லற சன்னியாசி அவன் பக்தி எல்லாரும் வேணால் பண்ணலாம். ஆனால் உபனிஷத்துக்குள்ள ஞான விசாரம் பண்ணுறவங்களோ சன்னியாசம்ன்றது எல்லாரும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் இல்லற சன்னியாசி யாருன்னு கேட்டால் பக்தர்கள் எல்லாம். பக்தர்கள் எப்படி பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக பியூரிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது தான் பக்தி யோகம். பக்தி யோகத்தினுடைய நோக்கமே என்னென்னா நம்மளை சன்னியாசியாக மாற்றுறது தான் நோக்கமே. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்துலையும் பட்டுதல் அற்றவனாக உன்னை மாற்றி பகவானிடத்தில் மட்டுமே முழு பட்டுதல் கொண்டவனாக உன்னை தயார் பண்ணுறது தான் பக்தி யோகமே. பக்தி யோகமே சன்னியாச யோகம் தான். ஒரு விதத்தில் பக்தர்களே சிறந்த சன்னியாசிகள் தான். சொல்லப்போனால் உண்மையான பக்தர்கள் 100 சன்னியாசிகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்துக்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. பண்டரிபுர பக்தர்கள்லாம் அப்படி 100 சன்னியாசிகளுக்கு எல்லோரும் இல்லறவாசிகள் தான். ஆனால் பார்த்தா துக்காராம் தாசர், அவங்க நாமதேவர் எல்லாமே பார்த்தா இல்லறவாசிகளாக தான் இருந்தாங்க. ஆனால் பார்த்தா 100 சன்னியாசிகளுக்கு சமமாக இருந்தாங்க அவங்களாம் ஒருத்தர் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்தில் பார்க்குறோம் நம்ம எவ்வளோ தியானம் பண்ணுறாங்க. தியான யோகிகள் ஞானிகளாக இருக்காங்க, ஞான விசாரம் பண்ணுறாங்க. ஆனால் கிருஷ்ணனை வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க. இதெல்லாம் நிறைய பார்க்குறோம். பக்தியை முன்னாடி வச்சுட்டா இந்த ஞானம்லாம் உன்னை தேடி வந்துடும். வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் எத் அகைதுகம். சுத்தமான ஞானமே, பலனை எதிர்பார்க்காத ஞானமே உனக்கு சுத்தமாக உன்னை தேடி வந்துடுமா பக்தி கரெக்டாக பண்ணால். வாசுதேவன் வசுதேவ புத்திரனாய் கிருஷ்ணனிடத்தில் அவன் பக்தியை பிரயோஜித்தா, நீ பிரயோகம் பண்ணான்னு சொன்னால் ஜனயதி நீ வந்து ஞானத்துக்காக தனியாக பிரயாசம் பண்ண வேணாம், வைராக்கியத்துக்காக தனியாக நீ வந்து அபியாசம் பண்ண வேணாம். அதுக்கெல்லாம் வந்து நான் வைராக்கியமாக பல அபியாசங்கள்லாம் பண்ணணும், விரதங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. நீ உண்மையாக கிருஷ்ண பக்தி பண்ணு. நீ ஞானத்தில் தான் இருக்குது, அதுவும் சுத்தமான ஞானத்தில் இருக்க. உனக்கு உலக ஆசைகள் தன்னாலே உன்னை விட்டு போயிடும். நீ ஆசையை விடணுன்றதை விட ஆசை உன்னை விட்டு போயிடும். அதுதான் பகவானுடைய ஏற்பாடு. உறவினர்களால் நீ உடனே நினச்சா விட முடியாது. உறவினர்கள் ஒன்று விட்டாங்கன்னா இதுதான் பகவானுடைய ஏற்பாடு. அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு ஒன்று நான் தனியாக ஒதுக்கிட்டோம். நான் இப்போ ஏகாந்தமாக பக்தி பண்ணப்போ, கிருஷ்ண பக்தி பண்ணு, ஏகாந்த லாபம் வச்ச சோனுப்பம் சாமி சொல்கிற மாதிரி ஏகாந்தமாக பகவத் பக்தி பண்ணுப்போம். அப்படி பகவானால் பண்ணக்கூடிய ஏற்பாடு ஈஸியாக இருக்கும். நாமளாக பட்டுதலை விடணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறார். இந்த காம குரோதம்லாம் வந்து பக்தர்களை வந்து பாதிக்காது. பக்தர்கள் மனசு சுத்தமாக. அவர் சொல்கிறார், பண்டிதாஸ்து கலத்திரேன ரமந்தே மகிஷா இவ புத்திரஸ்யோத்பாதனே தக்ஷா அதக்ஷா முக்தி சாதனே. மோக்ஷ சாதனத்துக்கு அந்த பாண்டித்யம் உதவாதான். உபநிஷத்துக்கள் இது வேதம் எல்லாம் பாராயணம் மேடையில் ஆகான்னு வாய்க்கிழியே பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில் என்னென்ன இதெல்லாம் சொல்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியேப்பட்ட மகாத்மாக்களுடைய வாக்கில் உபநிஷத்துக்கெல்லாம் கேட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தா கிருஷ்ண பக்தியை பார்த்தா உதாசீனப்படுத்திடுறாங்க. இவரெல்லாம் வந்து முக்திக்கு சாதனமாக இருக்கக்கூடிய அந்த உபநிஷத்துக்கள் பாண்டித்யத்தெல்லாம் இவர்களெல்லாம் ஸ்திரீ சௌக்கியத்திலையும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதிலையும் இதில் வியர்த்தமாக்கிறாங்க இவங்களுடைய சாமர்த்தியத்தை. அவ்வளோதான். அதாவது ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, குடும்பத்தில் ரசிக்கிறதுக்கு தேவைகளை, பௌதிக சௌக்கியங்களுக்கு அந்த பாண்டித்யத்தை வெளியாக வித்துடுறாங்க, அப்படி பயன்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில்.
பண்டிதாஸ்து கலத்திரேன ரமந்தே மகிஷா இவ புத்திரஸ்யோத்பாதனே தக்ஷா அதக்ஷா முக்தி. இதில் ஜாக்கிரதையாக இருக்கிறாங்களாம், மோட்ச விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்காங்களாம். என்ன சொல்கிறது நம்ம? அக்ஷனா அந்த விழிப்புணர்வாக இருக்காங்களாம், மோட்ச விஷயத்தில் தூங்கிடுறாங்களாம். அதக்ஷா முக்தி சாதனை. முக்திக்கு சாதனம் இல்லையா அந்த உபநிஷத்துக்கெல்லாம்? சரி, அப்படி போயிடுது. இப்படி இருக்காங்க. நகி வைஷ்ணவதா புத்திர குத்திர சம்பிரதாய புரஸ்சரம் சரா ஏவம் பிரளயதாம் பிராப்தோ வஸ்துசார ஸ்தலே ஸ்தலே. எல்லா வஸ்துக்களுடைய சாரமும் போயிடுச்சு. தபசு, யோகம், தியானம், சதாச்சாரம், எல்லாத்துடைய வஸ்துக்களும் பீஜஹீன ஸ்துஷா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னா மருந்து சாப்பாடு தானே. எல்லா சாரம் மனுஷனுடைய ஆயுசு குறைஞ்சிச்சு. மனுஷனுடைய புத்தியில் மனசில் சகிப்புத்தன்மை கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துலாம் டென்ஷன் ஆகிறான், கோவப்படுறான், சுலபமாக ஆசைப்படுறான், சுலபமாக காமத்துக்கு வசப்படுறான், குரோதத்துக்கு வசப்படுறான், பணத்தாசைக்கு வசப்பட்டுடுறான். அப்படின்னா அவங்களுக்கு அந்த பலமெல்லாம் போயிடுச்சு. அந்த ஸ்தலே ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் ஒவ்வொரு தேசத்துலேயும் எல்லாத்தினுடைய சாரமும் குறைஞ்சி போச்சு. ஆமாம், நம்ம விளைச்சல்கள் இருக்கக்கூடிய காய்கனி கிழங்குகள் எல்லாமே அதனுடைய சத்துலாம் குறைஞ்சி போச்சு. எல்லாமே அதனுடைய வளங்கள்லாம் குறைஞ்சி போச்சு. தனதானியனுடைய வளங்கள்லாம் குறைஞ்சி போச்சு. மனுஷனுடைய புத்தி ஆயுசு குறைஞ்சி போச்சு. மனுஷனுடைய வளர்ச்சி குறைஞ்சி போச்சு. மனசனுடைய பலம் குறைஞ்சி போச்சு. உடல் பலம் குறைஞ்சி போச்சு. எல்லாமே இந்த கலியுகத்தினுடைய பாதிப்புனால் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது எல்லாம் வஸ்துசார ஸ்தலே ஏவம் பிரளயதாம் எல்லாமே குறைஞ்சி போயிடுது. அப்படின்னு எல்லாமே ஆயுசு குறைஞ்சி போச்சு, மனோபலம் குறைஞ்சி போச்சு, பக்தி பலமும் குறைஞ்சி போச்சு. பாஷண்ட விதமாக அதாவது பௌதிக சௌக்கியங்களில் விருத்தி ஆகிறத தவிர இந்த துர்பாக்கியசாலிகளாக மந்த பாக்கியாக அந்த பக்தி விஷயத்தில் வரணும், ஆன்மீக செயலில் ஈடுபடணுன்ற எண்ணம், தூய்மையாக ஈடுபடணுன்ற எண்ணம் வரல ஜனங்களுக்கு. அந்தளவுக்கு துர்பாக்கியசாலிகளாக இருக்கிறாங்க. ஏன் கோயிலுக்கு போனால் ஜனம் இருக்காங்களே, இப்போல்லாம் நிறைய இருக்காங்க. லௌகிக்கு பலனை எதிர்பார்க்குற பக்தி தான் இருக்குது நிறைய. பலன் நான் சொல்கிறது என்னென்னா, பலனை சுத்தமாக எந்த பலனையும் எதிர்பார்க்காம கிருஷ்ணன் தான் வேணும், கிருஷ்ண கதைகள் சுவையாக இருக்குது, அதனால் நான் பாகவதம் கேட்க போகிறேன் அப்படின்றதுக்காக வரல. பாகவதம் கேட்டால் கல்யாணம் நடக்குமா, பலன் எதிர்பார்க்கும், எனக்கு வீடு கட்ட முடியுமா, அப்படின்னு வேலை கிடைக்குமா, உத்தியோக உயர்வு ஏற்படுமா, சம்பளம் அதிகமாக கிடைக்குமா, அது மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துன்னு தான் வராங்க. அதை சொல்ல வரேன். அதனால ஜனங்கள் நிறைய இருக்காங்க பக்தி பண்ணுறதுக்கு. ஆனால் லௌகிக பக்தி தான் நிறைய. நான் சொல்கிறது என்னன்னா, அலௌகிக பக்தினா ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அலௌகிக பக்தி ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ பிரளயதாம் வஸ்துசார ஸ்தலே ஏவம் பிரளயதாம் பிராப்தோ வஸ்துசார ஸ்தலே. அப்போது என்னென்னா, வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய முறையாக கடைப்பிடிக்கக்கூடிய சம்பிரதாயத்தில் விஷ்ணு பக்தியானது நிறைய குறைஞ்சி போச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் முன்னெல்லாம் அதிகமாக இருக்கும், இப்போ இல்லை, சுத்தமாக இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல தான் இந்த இஸ்கான் இது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்குது. இல்லைன்னா அந்த வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம் கடைப்பிடிக்கக்கூடிய நெறிமுறைகள் எல்லாம் குறைஞ்சி போயிடுது கலியுகத்தில். கரெக்டாக நம்ம அந்த வைஷ்ணவ தர்மத்தை சரியாக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் பக்தி எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கும். அவர்கள் போனால் அவங்க வீட்டு வாசலில் காலை வச்சாவே தத்கிரகம் தீர்த்தி குருவந்தி, அந்த வீட்டையே அவர்கள் பரிசுத்தம் பண்ணிவிடுவாங்க. அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ண பக்தி உண்டாயிடும். அப்படி இருந்த காலம் கலியுக ஆரம்பத்தில். ஆமாம், சுகாச்சாரிய ஒரு வீடு போனார்னா அது கிரகம்னா பந்தப்படுத்தக்கூடிய இடமா இருக்குமா. இவர் போனவொடனே அது ஆசிரமம், சிரமங்களை போக்கக்கூடிய இடமாகிய அப்படி கிருஷ்ண பக்தர்களாக எல்லாம் மாறிடுவாங்களாம். அப்படி இருந்த காலம் வேற. இன்றைக்கி காலகட்டத்தில் எவ்வளோ பக்தர்கள்லாம் போகிறாங்க, எவ்வளோ நாமசங்கீர்த்தனம் பண்ணுறாங்க. ஆனால் மறுபடியும் பார்த்தா பழைய குருடி கதவு தரடின்ற கதை அதே மாதிரி தான். எல்லா டிவி பார்க்குறது, இது பண்ணுறது, பௌதிக விஷயங்கள்லேயே நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, இதுலேயே தான் அசுத்தமாக இருக்கிறது. ஒரு ஸ்நானம் பண்ணுறது கூட கிடையாது. இப்படியே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தா நாமசங்கீர்த்தனம் பண்ணுறோம், பாகவதம் படிக்கிறோம், எல்லாம் தான் பண்ணுறோம். கட்சியில் பார்த்தா இந்த அனாச்சாரமாக தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஏன்னா அப்போது போய் அவங்க வீட்டில் போய் நம்ம சொல்லி வைக்கிறவங்களுக்கு தபஸ் இல்லை, தபஸ் இருக்கிறது இல்லை, உண்மையான பக்தி இல்லை. ஏன்னா பணத்துக்காக பாகவதம் சொல்கிறவங்களாயிட்டாங்க. எல்லாமே மாறி போச்சு இல்லையா? இதுதான் கலியனுடைய தோஷம். அப்போ இதை தான் சொல்கிறாரு. அயம் து யுகதர்மோகி வர்த்ததே கஸ்ய தூஷணம்.
இதனால் பண்டிதர்களையோ இல்லை தியான நல்ல நல்ல யோகம் நடத்துகிறேன், தியான யோகம் சொல்லிக் கொடுக்குறேன், மெடிடேஷன் கிளாஸ் எடுக்கிறேன், இல்லை தபஸ் சொல்லிக் கொடுக்குறேன், தபஸ்விகளோ யோகிகளையோ குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, பண்டிதர்களையோ குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. கசிய தூஷணம் யாரை போய் நீ தூஷிப்பேன்? உலகமே இல்லை, ஒரு ராவணன் தான் அன்றைக்கி, ஒரு இரண்யகசிபன் தான். இன்றைக்கி நிறைய ராவணன்கள் இருக்காங்க, நிறைய இரண்யகசிபன் தான். யாரை போய் நீ குறை சொல்லுவேன்? நீ மக்கள் நம்ம கூட பழகிறவங்களே அப்போ ராவணனாக இந்த இரண்யகசிபன்லாம் நம்ம யாருக்கு தெரியும் அவன் ராவணன் அவன் இரண்யகசிபன்? அது மாதிரிலாம் இருக்கிறாங்க, எல்லாம் கம்சனாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது ஏமாத்துக்காரர்கள், அசுர சுபாவம் உடையவர்களாக, ராட்சச சுபாவம் உடையவர்களாக நம்ம பழகிறவங்க சர்வசாதாரணமாக மக்களிடத்துலேயே இருக்கிறாங்க, மக்களோட மக்களாக இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் மனுஷ ரூபத்தில் இருக்காங்க, எவ்வளோ அசுரர்கள்லாம். அப்படின்னும் போது கலியுகத்தில் தான் அப்படி தான் மாறிடுவாங்க. அவர்கள் துவாபரயுகத்திலேயே மனுஷ ரூபத்தில் வந்துட்டானா. யார்? காலநேயம் என்ற அசுரன் தான் கம்சன் என்ற போர்வையில் வந்துட்டானா, கிருஷ்ணனுக்கு மாமனா. அப்படின்னும் போது துவாபரத்திலே ஆரம்பிச்சிச்சு அது. அப்போ மனுஷ ரூபத்தில் அசுரர்கள் நடமாடும் பொழுது, நீ அசுரன்னா நம்ம கருப்பாக இருப்பான், சிவப்பாக இருப்பான், 2 கொம்பு தலையில் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அசுரன்னா. அது மாதிரிலாம் இப்போ காண முடியாது, அப்படிலாம் பார்க்க முடியாது. நீ நல்லா அழகாகவே இருப்பான், நல்லா தான் இருப்பாங்க, பார்த்தா நல்லா ஆச்சாரமாக இருக்கிற மாதிரி தான் இருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ளே அசுர குணம் இருக்கும், பழகி பார்த்தா தான் தெரியும். அப்போ யாரை போய் நீங்கள் குறை சொல்லுவீங்க? இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொல்ல, அப்போ எல்லாரையும் தான் குறை சொல்லி ஆகணும். நம்ம முக்கால்வாசி நம்ம எத்தனையோ பர்சன்டேஜ், நம்ம 90% மேலே எல்லாம் பார்த்தா மனசு கல்மஷம், கல்மஷ சித்தானாம் பாபத்திரபியோபஜீவினாம். நம்ம கலங்கப்பட்ட பணத்தில் தான் நம்ம வாழறமே, அது தெரியுமா? சாஸ்திரம் சொல்லிக்குது. கலியுகத்தில் அப்படி தான். அதனால தான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி தான் நம்ம அந்த பணத்தை எடுத்துக்கணும். பகவானுடைய சேவைக்காக கொஞ்சம் அர்ப்பணிச்சுட்டு தான் மிச்ச காசு வச்சு தான் நம்ம குடும்பம் நடத்தணும். இப்படிலாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்போ தான் அது சுத்திகரணம் அடையும், அந்த திரவியம் கூட. பகவான் நைவேத்தியம் பண்ணி தான் நம்ம உணவுகள் சாப்பிடணும். இப்போ அது பிரசாதம் ஆகிடும், இல்லைன்னா அது வெறும் சாதம் தான், இல்லை அது பிரசாதம் ஆகாது. அது மாதிரி எல்லாத்தையுமே பகவத் அர்ப்பணம் பண்ணாமல் சுத்திகரணம் அடையாது. அதனால் பாபத்ரவியோபஜீவினாம், கல்மஷம், எல்லார் மனசுலையும் கல்மஷம் தான் இருக்குது. இல்லைன்னு ஒருத்தர் கூட நெஞ்சை தொட்டு சொல்ல முடியாது தைரியமாக. அவங்க மனசுலேயும் கபடம் இருக்குது, கோபம் இருக்குது, தாபம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் சுத்தமாக இருக்கேன், என் மனசில் எந்த கபடமும் இல்லை, நான் வெளிச்சமாக இருக்கேன், என் மனசு வெள்ளையாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியல இந்த கலியுகத்தில். ஏன்னா கலியுகனாவே அப்படி தான் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கு. அப்படின்னா யார் நீங்கள் தூஷிச்சுப்பீங்க? எல்லாருமே குற்றம் இருந்தால், ஒருத்தர்கள் குற்றம் இருந்தால் போதும், 10 பேர்கள் 1000 பேர்கள் குற்றம் இருந்தால் நீ யாரத்துக்கு உள்ளத்துக்கு போடுவீங்க? இப்போ குற்றவாளினா ஒரு ஊரே குற்றவாளியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு குற்றவாளி 2 குற்றவாளின்னா அவங்கள கண்டித்து திருத்தலாம், எதாவது பண்ணலாம். அப்போ எல்லாமே அப்படி தான் இருக்குது. கலியுகத்தில் அப்படி தான் போகும். அப்படின்னும் போது கசிய தூஷணம்னு சொல்கிறது. ஏன்னா இது யுக தர்மம், அவர்களை கூட குறை சொல்ல வேண்டியதில்லை. இது யுக தர்மம், கலி தான் எல்லாரையும் அப்படி கெடுத்து வச்சுருக்கான் மக்களை. அப்படின்னும் போது அப்போ உண்மையான யோகம் கிடையாது, உண்மையான மெடிடேஷன் இல்லை, உண்மையான தபஸ் கிடையாது. அப்போ புண்ணிய யாத்திரைக்கும் தீர்த்த யாத்திரைக்கும் போனால் கூட அங்கெல்லாம் கூட பாபிகள், மகா பாபிகள்லாம் தங்கி அந்த தீர்த்தத்துடைய பரிசுத்தத்தை கெடுத்துடுறாங்க. தீர்த்தத்தில் போய் நான் சொல்கிறேன், தீர்த்தங்களில் 30 கோடி தேவர்கள் இருக்காங்க. அந்த தீர்த்தத்துலேயே போய் யூரின் பாஸ் பண்ணுறாங்க, அதுலேயே போய் லெட்டின் போயிட்டு அதுலேயே காலை கழுவுறாங்க. அப்புறம் அங்கே தீர்த்தனுடைய பவர் எங்கே இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். தீர்த்த சாரஸ் ததோகதா. அந்த புண்ணிய தீர்த்தங்களில் போய் இது மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, ரொம்ப அசுத்தமான நடந்துக்கிறாங்க. அது பவித்திரமானது தான், யமுனை கங்கை எல்லாம் பவித்திரமானது தான். இவர்கள் போய் நடந்துக்கிற அதில் போய் சேத்தை வெட்டி விடுறதும் இது பண்ணுறதும் பணத்தை எல்லாமே எல்லா அசுத்தமும் நடந்தா அப்போது என்ன பண்ணுறது? அவங்க அதனுடைய பியூரிஃபை முன்ன இருந்த மாதிரி, கலியுகம் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை, எல்லாம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார். என்ன எங்கே சொல்கிறாரு? என்ன சொல்கிற? அச்சுக்குர பூரி கர்மானோ நாஸ்திகா ரௌரவா ஜனாக. அந்த தீர்த்தத்தில் எப்படி போய் ஸ்நானம் பண்ண கூட தெரியாது, நாஸ்திகரெல்லாம் இருக்கிறாங்க. சும்மா ஏதோ நம்ம வீடு தண்ணியில் குளிக்கிற மாதிரி போய் குளிக்கிறாங்க, அப்படியே காலை வைக்கிறாங்க. அந்த தீர்த்தத்தில் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கையில் தொட்டு அது புரோக்ஷணமாக, அது ஒரு முறை இருக்குது. அந்த தீர்த்தத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு தான், வணங்கிட்டு தான் போய் அந்த தீர்த்தத்தில் கையை வச்சு தான் இறங்கணும். இறங்கி அப்புறமா தான் நம்ம அந்த தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும்.
அது தீர்த்தத்தில் வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு முறை இருக்குது. அப்படி இல்லாமல் மதிக்கிறாங்க இன்றைக்கி? இல்லை இல்லையா, எல்லாம் மாறிப்போச்சு. அப்போது என்னென்னா நாஸ்திகர்களாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த முறையும் தெரியல, இந்த தெய்வீகம், இந்த 33 தேவர்கள் இந்த தீர்த்தத்தில் இருக்கிறாங்கன்ற அந்த மரியாதையும் இல்லை. எல்லாம் மரியாதை மீறிய செயலாக தான் செய்கிறாங்க. நாஸ்திகா ரௌரவா ஜனாக, ரௌரவம் என்ற நரகத்துக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களாம் வந்து தீர்த்தக்காரியில் போய் உட்காந்துடுறாங்களாம். அப்படி சொல்லப்படுகிறது. அத்யுக்ர பூரி கர்மானகா, உக்கிரமான தப்பான செயல்கள்லாம் செய்யக்கூடிய மகா பாபிகள்லாம் வந்து இதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறாங்க, அங்கே போய் தீர்த்தத்தில் உட்காந்துறாங்க. அப்போ தீர்த்தத்தினுடைய பவித்திரமானது, அதனுடைய சாநித்தியமானது பறந்தே போய்விட்டது என்று சொல்கிறார்கள். பாருங்கள், அத்யுக்ர பூரி கர்மானோ நாஸ்திகா ரௌரவா ஜனகா தே அபிதிஷ்டந்தி. அவர்கள் வந்து அதில் வந்து ஸ்நானம் பண்ணுவானா, அவர்கள் பார்வை பட்டாவே அந்த தீர்த்தனுடைய சாநித்தியம் போயிடுமா. தேபி திஷ்டந்தி தீர்த்தசாரஸ் ததோகதா. தீர்த்த அப்போ புண்ணிய தீர்த்தங்களுக்கு போய் என்ன பிரயோஜனம் சொல்லும் பார்க்கலாம். புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணால் உடனே நம்ம பாவங்கள் மொத்தம் கழுவப்படும், அவ்வளோ பவித்திரமானது. ஆனால் இன்றைக்கி எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் புண்ணிய கஷேத்திரங்களும் போயிட்டு வராங்க. ஆனால் பார்த்தா மறுபடியும் அதே காமக்ரோதத்தில் அதே பட்டுதலோடு தான் எல்லாம் செயல்படுறாங்க. அப்போ எங்கே பவித்திரமானாங்க? கொஞ்சம் நெஞ்சு பக்திக்கு வருவாங்க, அது மொத்தமாக சாநித்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைஞ்சி போச்சு அப்படின்னு முக்கால்வாசி, அது 90% ஏதோ 10% புனிதம் இருக்குது, அவ்வளோதானே தவிர இங்கே நாரதர் நான் சொல்கிறதுன்னா நாரதர் நான் சொல்கிறேன் தீர்த்த சாரஸ் ததோ கதை மொத்தமே போயிடுச்சுன்னு சொல்கிறார். அவர் கணக்கில் பார்த்தா அவர் பவித்திரத்தை அதிகமாக அவருடைய நிலையிலேருந்து பார்க்கும்போது அதிகமான பவித்திரம் இருந்தால் தான் அவர் ஏற்றுப்பார். அப்படின்னும் போது நம்ம என்ன 90% இல்லைன்னு சொன்னால் கூட 10% பவித்திரம் இருக்குது, அவ்வளோதான், இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் அதை விட பெஸ்ட் என்னென்னா, நம்ம வீட்டில் பாகவதம் பாராயணம் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வீடு தத்கிரகம் தீர்த்த ரூபம் வசதாம் பாப நாசனம். நம்ம வீடே தீர்த்த புண்ணிய தீர்த்தங்களுக்கு இருப்பிடம் ஆகிடுமா நம்ம வீட்டில் உட்காந்து பாகவதம் படித்தா. அதனால் இதுதான் பெஸ்ட்டு. அதனால் அங்கே போய் நம்ம யமுனை சரியில்லை, இது சரி, அவங்க சேத்தை வெட்டி விடுறாங்க, அதை பண்ணுறாங்க, கங்கையில் வந்து பணத்தை மதக்கறாங்க அப்படின்னு சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. அங்கே போய் தீர்த்தங்கள் மகாத்மியம் மகிமையை தெரிஞ்சு அது புண்ணிய தீர்த்தமாக நீ பாவிச்சு, அந்த பாவம் தானே முக்கியம், பாவம் தானே உன்னை பவித்திரமாகும். அது வந்து பவித்திரமானது பகவானுடைய பாத தீர்த்தம் அப்படின்னு நினச்சி அல்லவா நீ ராலியில் ஸ்நானம் புரோக்ஷணம் பண்ணிக்கணும். கங்கா தீர்த்தத்தை யமுனையும் சாக்ஷாத் பகவான் லீலை பண்ணது, யமுனை இந்த பகவான் திருவடிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமுனையை ஸ்நானம் பண்ணணும், யமுனையில் ஸ்நானம் பண்ணணும், யமுனை தீர்த்தத்தை எடுத்து தலையில் புரோக்ஷணம் பண்ணிக்கணும், அதை பானம் பண்ணணும், அதனால் சுத்திகரணம் பண்ணிக்கணும் நம்ம. அப்படின்னும் போது யமுனை சரஸ்வதி இதெல்லாம் வந்து பகவத் சம்பந்தமான மகானுடைய சம்பந்தம் பெற்றது. அப்படிப்பட்ட புண்ணிய தீர்த்தம் அப்படின்னும் போது அதனுடைய தீர்த்த மகாத்மியம் அங்கே போய் கேட்கணும். இந்த தீர்த்தக்கரைக்கு போனால், க்ஷேத்திரத்துக்கு போனால் க்ஷேத்திர மகாத்மியம் கண்டிப்பாக கேட்கணும். கேட்டால் தான் அந்த க்ஷேத்திர தேவதை மேலே ஒரு மரியாதையாக பக்தி பண்ணுவோம் நாம். அப்படி சக்தியாக பக்தி பண்ணி அதான் உண்மையான தீர்த்த யாத்திரை. அப்படி இருக்கும் க்ஷேத்திராடனம் போகிறது. ஆனால் அதெல்லாம் சரியாக கடைப்பிடிக்க முடியாது இந்த கல்வியில். ஏன்னா நாஸ்திகா ரௌரவா ஜனாகா, ஜனங்களெல்லாம் நாஸ்திகத்தன்மை கொண்டவர்களாக சும்மா டூர் மாதிரி ஒரு டைம் பாஸுக்கு போகிற மாதிரி அப்படி கோயில்களுக்கு போயிட்டு வராங்க ஒரு ஜாலியாக, அவ்வளோதானே தவிர இவரெல்லாம் வந்து நாஸ்திகரெல்லாம் இருக்கக்கூடிய அவரெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னாவே அந்த இடத்துல உள்ள சாநித்தியம் போயிடுமா. அவரெல்லாம் வந்து தங்கிடுவாங்க கலியுகத்தில். அப்போது யாரை போய் நம்ம தூஷணம் பண்ண முடியும்? இவங்க சரியாக நடந்துக்கல. ஒரு க்ஷேத்திரத்தில் போய் எப்படி செருப்பு போட்டுன்னு உள்ளே வரக்கூடாது, ஒரு அசுத்தமாக வரக்கூடாது. ஒரு க்ஷேத்திரத்தில் எப்படி நடந்துக்கணும் ஒரு முறைகள்லாம் இருக்குது, 39 முறைகள் இருக்குது க்ஷேத்திரத்துக்குள்ளே வர்றதுக்கு. அதுக்கு நாரதர் வழிபட்டால் தான் நம்ம அந்த தோஷம்லாம் விலகும்னு கூட சொல்லியிருக்கு நாராயண கவசத்தில். இதெல்லாம் ஒரு முறைகள் இருக்குது இல்லையா, இந்த முறையெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்படியே நாஸ்திகர்கள், முக்கால்வாசி பேர் நாஸ்திகர்கள் தான். ஏன்னா கிருஷ்ண பக்தி பண்ணுறவங்க யார்? எல்லாம் பௌதிக பணத்தை பின்னாடி ஓடுறதுலையும், சொத்து சுகம் சேர்க்கறதுலையும், கண்ட மாம்சங்களை சாப்பிட்றதுலையும் இதில் இருக்கிறவங்க. இவங்க வந்து பார்த்தா சதாச்சாரத்தில் கடைப்பிடிக்காதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாஸ்திக ரௌரவா ஜனகா, இவரெல்லாம் ரௌரவர்களாக, உருரமானவர்களாக, குரூர கர்மனாக, உக்கிரமான குரூரமான செயல்கள்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இவர்கள்லாம் வந்து தீர்த்தக்கரையில் தங்கிறதுனால, தீர்த்தத்தை தரிசனம் பண்ணுறதுனாலே அந்த தீர்த்தனுடைய மகிமையானது சாநித்தியமானது போய்விட்டது என்று சொல்லப்படுகிறது. நிறைய சொல்லலாம்.
இதெல்லாம் எவ்வளோ இருக்குது. இந்த உலகத்தை வச்சு இன்றைக்கி வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்படி அங்கே இன்றைக்கி நடக்க போகிறதெல்லாம் அன்றைக்கே சொல்லியிருக்காங்களா இல்லையா? நீங்களே பாருங்கள் பாகவத மகாத்மியத்தில். இப்போ தியான யோகமும் சித்திக்காது, இன்றைக்கி கலியுகத்தில் வந்து பண்ணக்கூடிய தியானம்லாம் போலியான தியானமாக இருக்கும் அப்படின்னு அன்றைக்கே சொல்லிக்கிறாங்களா இல்லையா? நீங்களே பாருங்கள். சாஸ்திரான சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணாமல் இவங்க ஏதோ ஒரு விதமாக தியானம் பண்ணுவாங்க. அப்போ உண்மையான தியானம் பண்ணாதனால அந்த தியான யோக பலன் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாஸ்திரான அபியாசனாஸ்தைவ தியான யோக பலம் கதம்னு போட்டிருக்கேன். படித்தா தெரியுமே நல்லா. அப்போ நம்ம உண்மையான தியானம் என்னென்னா பகவானை தியானம் பண்ணுறது தான் உண்மையான தியானம். அதை சொல்லிக் கொடுத்து யாருன்னா இருக்காங்களா? ஏன்னா கலியுகத்தில் அப்படியே தியானம், அந்த பகவானை தியானம் பண்ணுறதே சித்திக்காது. கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால் பக்தி யோகம் தான், நாம சங்கீர்த்தனம் கதாசிரவணம் தான் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது அதுலேயும் போலியா அந்த தியான யோகம், அந்த பகவானை தியானம் பண்ணால் தான் உண்மையான தியான யோகம். அஷ்டாங்க யோகம் பண்ணி தியானம் பண்ணுறது, அதையே வந்து பகவானை தியானம் பண்ணாமல் வேறு ஏதோ தியானம் பண்ணுறேன்னு சொன்னால் அப்போ தியான யோகம் பலம் கதம் தான். உண்மையிலே அவங்களுக்கு தியான யோகத்துடைய பலன் அவங்களுக்கு கிடைக்காமல் போயிடுது. கொஞ்சம் நெஞ்சம் பலன் கூட கிடைக்காமல் போயிடுது. கலியுகத்தில் அப்படி பியூரிஃபையாக கிருஷ்ண தியானம் பண்ணுறது கூட எடுபடாது, கலியுகத்தில் நாமசங்கீதம் தான் எடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அந்த பர்ஃபெக்டான தியானமே எடுக்கொள்ளவில்லை. அப்போ டூப்ளிகேட் தியானம் வந்து எப்படி எடுபடும் கலியுகத்தில்? நம்ம அதை யோசிக்கணும். இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. பண்டிதர்கள்லாம் பாண்டித்யம் நம்ம அதான் சொல்கிற. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பண்டிதாஸ்து காலத்தில் நிறைய பெரிய பண்டிதர்கள் நிறைய உபநிஷத்துக்கெல்லாம் நிறைய கோட் பண்ணி சொல்கிறாங்க. உபன்யாசம்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஸ்லோகங்கள் அப்படியே மடை திறந்த வள மாதிரி வர்ஷிப்பாங்க. சில பேர் பாசுரங்கள் நல்லா படித்து வச்சுருப்பாங்க. நம்ம நினைப்போம், அடடா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் பக்தி போல் இருக்குது. நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், பாகவதம் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிடணும், ராமாயணம் ஃபுல்லாக இந்த ஸ்லோகமாக உபநிஷத்துக்கள் வேதங்கள் எல்லாம் படிச்சிருந்தா இப்போ எப்படின்னா மாதிரி புலமை பார்ப்பா இவருக்கு என்ன மாதிரி உபன்யாசம் பண்ணுறாரு போல, ஸ்லோகம்லாம் அப்படியே அத்துபடியாக மனப்பாடம் பண்ணுறாருன்னு. அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் இருந்தால் தான் பக்தின்னா. அப்போது பிரமாணம் தத்திர கோபிகள் எதுவுமே தெரியாது, வேதம் படித்ததில்லை, சாஸ்திரங்களை படித்ததில்லை, எந்த சம்ஸ்கிருதமும் தெரியாது, சாதாரண மக்கள் தான் அவர்கள். அன்னாடம் காய்ச்சி பால் கறந்து விற்றவங்க தான். அவங்க பக்தி பண்ணலையா? கிருஷ்ணாராமன் கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு பகவான் நாமங்களை சொல்லி பக்தி பண்ணலையா அவங்களாம்? கோபிகள்லாம் ஜெயத்தி தேத்திகம் ஜென்மனன் பகவானுக்கு ஜெயம் போட்டுட்டே வாழ்ந்துடலையா அவங்களாம்? தவ கதாமிருதம் தப்த ஜீவன், எங்களுக்கு ஜீவனமே பகவானுடைய கதைகளை பேசுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழலையா அவங்களாம் கோபிகள்லாம்? பாண்டித்யம் முக்கியம் இல்லை. பண்டிதர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்புறமாக நல்லா பேசுகிறாங்க, அப்புறம் பார்த்தா உலக ஆசைகள் தான் வாழ்கிறாங்க. ஸ்திரீ மேலே உள்ள மோகம் போலே அவங்களுக்கு. ரமந்தே மகிஷாயவ எருமைகள் போல் ரமிக்கிறாங்களாம் ஸ்திரீ சுகத்தில். அவர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கிறதுல தான் இந்த ஜாக்கிரதையாக இருக்காங்க. அதில் கில்லாடிகளாக இருக்காங்களாம். பகவத் முக்தி சாதனத்தில் ஏமாந்தவர்களாக இருக்கிறாங்களாம். என்ன பிரயோஜனம்? ஏன்னா பக்தி இல்லாத பாண்டித்யம் இருந்து நாங்கள் பிரயோஜனம் வரட்டு வேதாந்தம் பேசி என்ன பிரயோஜனம்? ஆனால் இங்கே பார்த்தா என்ன சொல்லியிருக்குன்னா பக்தி மட்டுமே பிரமாணமாக கொண்ட கோபிகளால் தான் அந்த பிருந்தாவனமே அவ்வளோ பிரகாசிக்குது இன்றைக்கி பக்தியில். அன்றைக்கி கோபிகள் இருந்ததுனால தான், ராதை இருந்ததுனால தான் இல்லையா? அதனால தான் பக்தி பிரகாசிக்கிறது. பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா, முன்னாடி கிருஷ்ணன் வந்து நிற்க வைக்கிறது எதிரான பக்தி தான். அப்போ பக்தியுக்த மனஸ்கான பூத பிரேத பிசாசி எதுவுமே வந்து தீண்டாது பக்தனை. பக்தர்களை ஒருத்தர் நிந்திச்சுட்டான்னு சொன்னால் அம்பரீஷனை நிந்திச்சதுனால துர்வாசர் படாபாடுபட்டார் இல்லையா? யோசித்து பார்க்கணும். அப்போ யோகம் தியானம் இதெல்லாம் பலன் கொடுக்காது கலியுகத்தில், பூர்ண பலன் கொடுக்காது. பக்தி தான் உனக்கு பூர்ண பலன் கொடுக்கும் கலியுகத்தில். அப்போ இது சுலபமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் பெரிய சக்தி, பக்தி மிகுந்த சக்தி உடையது அப்படின்றத நம்ம காண்பிக்கிறார். அப்போது கோபிகள்லாம் அவ்வளோ பவித்திரமாக பக்தி பண்ணாங்களே, கோபுரெல்லாம் அப்படி பவித்திரமாக பக்தி பண்ண, யசோதை அப்படி பக்தி பண்ணாங்க, நந்தகோபுரம் அப்படி பக்தி பண்ணார், சுபலா ஸ்தோக கிருஷ்ணா, அப்போலாம் அவங்களுடைய நண்பர்கள்லாம் அதான் அந்தரங்கமான பக்தர்கள் அவங்களாம். அப்படிலாம் அவர்கள் வாழ்ந்தார்களே, அவர்கள் பண்ண கிருஷ்ண பக்தி ஈடாக வேறு எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? அவர்களுக்கு வேதம் படிக்கலை, பாண்டித்யத்தை பெற்றல, நிறைய சம்ஸ்கிருத ஞானம்லாம் அவர்கள் உபநிஷத்துக்கள் சாஸ்திரங்கள்லாம் நிறைய அதெல்லாம் அபியாசம் பண்ணல, ஒன்றுமே இல்லை. கிருஷ்ணனை தெரியும், கிருஷ்ணன் பண்ண லீலைகள் தெரியும், அதையே இப்போ அது அவன் பண்ண லீலைகளையே கூடி பேசிகிட்டு இருப்பாங்க. ராமருடைய கதைகளை கூடி பேசுவாங்க, அவ்வளோதான். இது தெரிஞ்சால் போதும். இதுலேயே அவங்களுக்கு பக்தி பேரானந்தத்தில் தலைச்சிருந்தாங்க. அவங்க துவாரைக்கு எட்டி கூட போய் பார்க்கலையே, 100 வருஷம்
பகவான் பிரிஞ்சிருந்தான். கோபிகள் யாருன்னா துவாரிக்கு போனாங்களா? ஒரு நாள் கூட எட்டி பார்க்கல. ஒரே ஒரு தடவை ஏதோ மேலா சமயத்தில் கிருஷ்ணன் சரி போய் பார்க்கலான்ட்டு போனாங்க, அவ்வளோதானே தவிர எல்லாம் ஒன்றா கூப்பிட்றாங்களே போனாங்களே தவிர அவங்க எட்டியே போய் பார்க்கல. கிருஷ்ணன் தான் அவங்களுக்காக இயங்கினான் பகவான். கோபிகள் எனக்கு பிருந்தாவனத்திலே பகவான் இருக்கிறானே, உங்கள் கண்ணுக்கு தெரில. நீங்கள் பௌதிக சௌக்கியம் உடலோடு வாழ்ந்தால் தான், உடலோட சௌக்கியத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு அது புரியாது. மனசால சௌக்கியத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு, ஆத்மாவாக தன் பரமாத்மா பகவானை அந்தரங்கத்தில் வச்சு அனுபவிக்கிற கோபிகளுக்கு அவன் துவாரகையில் போய் உடலோடு வாழ்ந்தால் தான் அவங்க கூட வாழ்ந்ததா அர்த்தம் இல்லையே. நான் மனசோட கிருஷ்ணத்தில் வாழறமே, இந்த கோவர்த்தன உத்தாரணம் பண்ணது எனக்கு தெரியுது அப்படின்னு நான் கிருஷ்ணன் எனக்கு கோவர்த்தன மலையை பார்த்தா கிருஷ்ணனாக தான் தெரியுது. யமுனையை பார்த்தா இந்த இடத்துல எங்களை ராசலீலை பண்ணானே எங்களோட அப்படின்னு யமுனையை பார்த்தா கிருஷ்ணன் தான் தெரியுது. பில்வவனம் தாளவனம், இங்கே இந்த அசுரனை வதம் பண்ணால் அந்த அசுரனை வதம் பண்ணால் போதனை வதம் பண்ணால் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல பார்த்தா கிருஷ்ண ஞாபகம் தான் எங்களுக்கு தெரியுது. ஜகமே கிருஷ்ணமயமாக தான் எங்களுக்கு தோணுது உலகம் முழுவதும். அப்போ அந்த பிருந்தாவனத்தை விட்டால் நாங்கள் துவாரைக்கு வரணும். கிருஷ்ண ஞாபகம் இல்லாத துவாரைக்கு எதுக்கு வரணும்? உடலோடு இருக்கிறோம், ஆனால் நாங்கள் மனசால் வாழற சௌக்கியம் தானே அதிகம் சௌக்கியம். உடலோடு அனுபவிக்கிற சௌக்கியத்தை விட மனசில் அனுபவிக்கிற சௌக்கியம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த சௌக்கியத்தை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் சொல்லுறது. கோபிகள் பிருந்தாவனத்தை விட்டு நகரல, எங்கேயும் போகலையே. அவங்க பிருந்தாவனத்திலே கிருஷ்ண ஞாபகத்திலே கிருஷ்ண தியானத்தில் அப்படியே மெய்பறந்து ஒருத்தர் கூடி கதைகளை கதாமிரதம் தப்த அந்த கதையினாலே உயிரை வச்சுட்டு இருந்தாங்களாமே அவங்க. இல்லைன்னா கிருஷ்ணர் பிரிஞ்சு அவங்க உயிரை வச்சுருந்துருக்க மாட்டாங்க, எப்போ உயிர் போயிருக்கோம். ஆனால் கிருஷ்ண கதைன்னு ஒன்று இருக்குது தான், அதுதான் அவங்க உயிரை காப்பாற்றி வச்சுருந்தது தான் கோபிகளுடைய உயிரை. அப்போது பிரமாணம் தத்துற கோபிகா. அவங்க வேதம் படிக்கலை, சாஸ்திரம் படிக்கலை, எதுவுமே படிக்கலை. ஆனால் பக்தி ஒன்று பண்ணுறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. இப்போ நம்ம பாசுரம் நல்லா தெரிஞ்சுக்கணும், உபநிஷத்துக்கள் தெரிஞ்சுக்கணும், பாகவதம் தெரிஞ்சுக்கணும், பகவத்கீதை இதெல்லாம் ஸ்லோகமாக மனப்பாடமாக தெரிஞ்சு கதை தெரியுமா போதும். அந்த கதை தமிழில் தெரியுமா போதும். இந்த சம்ஸ்கிருதம் பண்டிதன் தேவையில்லை, பக்திக்கு இதெல்லாம் தேவையில்லை. கிருஷ்ணனை தெரியுமா, ராமனை தெரியுமா போதும். அந்த கதை நல்லா தெரியுமா. உனக்கு எல்லா கதையும் தெரியணும்னு அவசியம் இல்லை. உனக்கு என்ன கதை தெரியும் அந்த கதையில் உனக்கு சுவைச்சி அதுலேயே ரசித்து நீ அனுபவிச்சோன்னா அதுவே பக்திக்கு நல்ல எருவு போட்ட மாதிரி உனக்கு அதிக கிருஷ்ணன். ஒரு கோவர்த்தனம் ஒன்றும் இல்லை, ஒரு கிரிதாரி என்ற ஒரு லீலையை மட்டுமே, கோவர்த்தன உத்தாரண லீலையை மட்டுமே ஸ்மரணம் பண்ணிட்டு மீராபாய்க்கு அப்படி தூய பக்தை ஆயிட்டா. கிரிதாரி 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 அதுதான் அடிக்கடி சொல்லுவான் அந்த அம்மா, யார் மீராபாய். அப்போ அந்த ஒரு லீலையிலேயே மக்னமாகி அந்த ஒரு ரூபத்திலேயே, அந்த கிரிதாரி ரூபத்திலேயே அவள் பிரேமை பிடிச்சு போய் அந்த ராணா திறந்துட்டு கிருஷ்ண பக்தியில் அப்படி திளைச்சாலே, அவள் அதுலேயே மோட்சமாக அடைஞ்சாலே, பகவான் அடைஞ்சிட்டாலே. அப்படின்னா ஏன் முடியாது? உனக்கு பிடிச்ச ஒரு லீலை இருக்கு இல்லையா, அந்த லீலையை அடிக்கடி ஸ்மரணம் பண்ணி அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லு. இல்லை உனக்கு நீயே சொல்லிக்கோ. யாருன்னா பைத்தியம் சொன்னால் கூட சொல்லி போகிறாங்க. பைத்தியம் தனியாக பேணத்தலாம் சொன்னால் சொல்லியும் போட்டாங்க. அதை பற்றி கண்டுக்காத. நம்ம பக்தி தான் முக்கியம், கிருஷ்ணன் தான் முக்கியம் அப்படின்னு தனியாக கூட நீயே கூட உனக்கு பிடிச்ச அந்த லீலைகளை யாரும் கிடைக்கல, சொல்கிறதுக்கும் இல்லை கேட்கறதுக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால், யாருன்னா சொன்னால் கேட்கலாம், கேட்குறவன் தான் சொல்லலாம். ரெண்டுமே இல்லைன்னா தனக்குத்தானே சொல்லிக்கோ. உனக்கு நீயே அந்த பிடிச்ச லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு அந்த கிருஷ்ண தியானத்தில் மெய் மறந்து போயேன். யார் வேணான்னு சொன்னால் உங்களை யார் தடுக்கிறா? சுதந்திரமாக பக்தி பண்ணலாமே கலியுகத்தில். அப்போது இந்த தியானம் பண்ணுறேன், தவம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், தீர்த்த யாத்திரை போகிறேன், அங்கே மூட்டை கட்டிக்கிறேன், இங்கே மூட்டை கட்டின்னு ஓடுறேன்டா, அதெல்லாம் வேணாம், தேவையில்லை. எல்லாம் சாநித்தியம் குறைஞ்சி போச்சு. எங்கே பார்த்தாலும் களி வியாபிச்சிருக்கிறான், எங்கே பார்த்தாலும் வியாபாரம். கோயில்கள் ஸ்தலங்கள் எல்லாத்துலேயும் வியாபாரம் தான். அவன் மடங்கள் எல்லாத்துலேயும் வியாபாரம் தான். டொனேஷன் கொடுக்குறியா, நீ வா உள்ளவா, நீ தான் உனக்கு தனியாக கவனிப்பு உனக்கு. ஆமாம், நீ நிறைய டொனேஷன் கொடுத்தா அது மாதிரி தான். நீ நிறைய பணம் கொடுக்குறியா, வா முன்னாடி பகவானை வந்து கிருஷ்ணனை முன்னாடி வந்து தரிசனம் பண்ணுவா. நீ என்ன 500 ரூபா டிக்கெட்டா, வா உள்ளவா, முன்னாடி உனக்கு மாலை மரியாதை எல்லாமே கொடுப்போம். உனக்கு எல்லாம் வியாபாரம். அப்புறம் என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ண முடியும்? உண்மையான பக்தி பாகவதத்தில் பக்தர்கள் பண்ணாங்க பற்றியா? பிரகலாதனுடைய பக்தி உண்மையான பக்தி, துரோனுடைய பக்தி உண்மையான பக்தி, அம்பரீஷுடைய பக்தி. இதை பார்த்தா தான் உனக்கு உண்மையான பக்தியே என்னன்னு தெரியும். அப்போ தான் உண்மையான பக்தி உனக்கு வரும். உனக்கு உண்மையான பக்தி வரணும்னா இப்படி விட உண்மையான பக்தர்களை பார்த்தா தான் வரும். நீ வெளிப்புறமாக போய் நீ வந்து எங்கேயாவது உண்மையான பக்தர்கள் இருப்பாங்களான்னு கோயிலுக்குள்ளே தெரிஞ்சிருந்தா இவங்கன்னு பார்த்து எல்லாரும் மனசு கல்மஷம் செத்தானம், எல்லார் மனசுலையும் கல்மஷம் தான் புகுந்துருக்கு. நீ வெளியில் பார்க்க முடியாது இந்த தூய பக்தர்களை. நீ சாஸ்திரத்தில் தான் பார்க்கலாம் உண்மையான பக்தர்களை. அப்போ சாஸ்திரத்தை படி பாகவதத்தை அந்த வீடுக்கு புண்ணிய தீர்த்தங்கள் இருப்பிடம், புண்ணிய சேத்திரங்கள் இருப்பிடமாக நீ ஏன் வெளியே மூட்டை கட்டின்னு அலையிற? அலைச்சல், செலவு, பண விரயம்,
சக்தி முடியாத சூழ்நிலை, அங்கே போனால் வசதிகள் இருக்காது, ஒரு இடத்துல இருக்கிற வசதி ஒன்று இடத்துல இருக்காது, போகிற இடத்துல தீர்த்த யாத்திரையோ க்ஷேத்திரமோ போகிற இடத்துல பல விதமான அலைச்சல் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். சில பேர் அதிகாரம் பண்ணுவாங்க, நம்ம தான் வினயமாக போகணும். ஏன்னா உணரத்துக்கு போகிறோம் இல்லையா, நம்ம தான் அங்கெல்லாம் போனால் தாழ்ந்து போகணும். நம்ம இடத்துல ராஜா மாதிரி இருக்கிற மாதிரிலாம் அங்கே இருக்க முடியாது. அது மாதிரிலாம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ குறைகள் இருக்குது தீர்த்தாடம் க்ஷேத்திரம் போனால். ஆனால் அதை விட நம்ம வீட்டில் உட்காந்து எதுக்காக போகிறேன்னா, சும்மா டூர் பிளேஸ் உலகத்தை சுற்றி ஜாலியாக சுற்றி பார்க்கறதுக்கு போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க, அது நான் வேணான்னு சொல்ல. சுற்றி பார்க்க நான் பக்தி வேணும்னு சொன்னால் நீ பாகவத்துலேயே உனக்கு கிடைக்குமே. நீ சொன்ன போனால் நீ வெளியில் போனால் எல்லாரும் தூய பக்தர்கள் நம்ம சொல்லிட முடியாது, யாரும் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல, தூய பக்தர் சொல்லிட முடியாது. அதனால் நீ பாகவதத்தில் தான் அந்த உண்மையான பக்தர்கள் நீ பார்க்க முடியும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதில் என்ன இருக்குது, இருக்கிற ஃபேக்ட் அப்படியே சொல்கிறேன். ஏன்னா கலிகல்மஷ சித்தானம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. விதிக்கிரிய விஹீன கோவிந்த நாம கீர்த்தனம் சொல்லிடுவேன். பகவான் நாம சங்கீர்த்தனமும் நம்ம 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 மனசே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மற்றவங்களை குறை சொல்ல வேணாம். நம்ம மனசு சுத்தமாக இருக்கா, மனசாட்சி தொட்டு சொல்லணும், நம்ம மனசு சுத்தமாக இருக்கா, இல்லை நமக்குள்ளே கவடம் இருக்குது, பலனை எதிர்பார்க்குற பக்தி இருக்கா இல்லையா, அப்படின்னும்போது நம்ம மற்றவங்களை குறை சொல்ல வேணாம். அப்படின்னும்போது மற்றவங்கள இடத்துல எப்படி இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம பியூரிஃபை ஆகணும்னா உண்மையான பாகவதத்தை படித்து பாகவதத்தில் இருக்கிற பக்தர்கள் மாதிரி நம்ம வாழணும்னு கொஞ்சமாவது முயற்சி பண்ணால் தான் ஏதோ அப்படியே தட்டு மாதிரி கொஞ்சம் பியூரிஃபை ஆக முடியும். இல்லைன்னா அந்த கலியுகத்தில் தலையெடுக்க வழியே கிடையாது. எங்கே பார்த்தாலும் கலி வியாபிச்சிருக்கு. அதாவது எல்லார் மனசுலையும் பார்த்தா கபடம் இருக்குது. நம்ம பார்த்து எல்லோரும் தோஷம், எல்லாம் குற்றவாளி அப்படின்னா கசிய தூஷன் யாரையும் தூஷிக்காதுன்றாரு. கசிய தூஷன் யாரை தூஷி பண்ணி எல்லாத்துலேயும் கல்வி வியாபிச்சிருக்கான். அதனால் யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளே மனசு சுத்தமாக இல்லை, அவன் மற்றவங்களுடைய குறை சொல்லி நம்ம என்ன ஆக போகுது. ஃபஸ்ட்டு நம்மளை பியூரிஃபை ஆகிட்டோம்னா உலகம் நம்மளுக்கு வெளிச்சமாக தோணும், எல்லாம் கிருஷ்ணமயமாக தோணும். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்துன்னு தோண ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. அதனால் இங்கே சாஸ்திரங்களில் மகாத்மியத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பக்தி துரோககரா ஏச்சதே சீதந்தி ஜகத்ரையே துர்வாசா துக்கமாவண்ணா புறா பக்த விடிந்தகா. பக்தருக்கு துரோகம் பண்ணதுனால நிம்மதி இல்லாமல் அழிஞ்சா துர்வாசர். ஆனால் பக்தி தான் ரொம்ப சக்தி உடையது. அப்படியே தூய பக்தருடைய சரித்திரங்களை படிச்சுன்னு பாகவதர்கள் யாருன்னா பார்த்தோம்னா அவங்களை விழுந்த சாஷ்டம் நமஸ்காரம் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம், அவங்களுக்கு அந்தரங்கத்தில் மனசளவில் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு தப்பாக பேசிடக்கூடாது. ஜாக்கிரதையான பக்தர்களை நிந்திக்கக்கூடாது. பக்தி துரோகம் பண்ணால், பக்தியை உதாசீனப்படுத்திட்டா அவர்கள் நிம்மதி இல்லாமல் தான் இருப்பாங்க. பக்தர்கள் தான் முக்கியம். தபசி யோகிகள் ஞானிகள் எல்லாம் கூட கலியுகத்தில் எடுபட மாட்டாங்க. பக்தர்கள் தான் பகவானை மெச்சிப்பான். பக்தர்கள் தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அலம் பிரதேஷ் அலம் தீர்த்து விரதங்கள்லாம் இருந்தது. விரதங்களுக்கு நிறைய விரதங்கள் இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன்றதெல்லாம் இருக்கட்டும். தீர்த்தக்கரைக்கு ஓடுறவங்களாம் இருக்கட்டும். அலம் பிரதே அலம் தீர்த்து அலம் யோகை. நான் அந்த யோகாசன பயிற்சி பண்ணுறேன், இந்த யோகாசனம் அந்த மெடிடேஷன் இந்த அதெல்லாம் வேணாம். அழகாக ஒழுங்காக உட்காந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணால் அது பன்மடங்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். அதான் பெஸ்ட்டு. யோகம்லாம் இங்கே சித்திக்காது. யோகம்லாம் இந்த கலியுகத்தில் எடுபடாது. அலம் மகைஹி, நான் யாகங்கள் பண்ணுறேன், கோடிக்கணக்கான செலவு பண்ணி நான் யாகங்கள் பண்ணுறேன், அந்த யாகம் பண்ணுறேன், இந்த யாகம் பண்ணுறேன், ஹோமங்கள் பண்ணுறேன், இதெல்லாம் இந்த கலியுகத்தில் வேணாம். உட்காந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சு, இல்லாட்டி பகவானுக்கு ஒரு புஷ்பத்தை போட்டு பகவானை நைவேத்தியம் பண்ணிட்டு அழகாக ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள், சூப்பராக. அதுதான் நம்மளுக்கு. இல்லாட்டி உட்காந்து பகவானுடைய கதைகளை பேசுங்க நிறைய. அதுதான் கிருஷ்ண பக்தியில் நம்மளை வளர்கிறதுக்கான வழியை கொடுக்கும். அதனால் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அலம் விரதங்கள்லாம் இருந்தது போதும். இனிமேல் இந்த விரதங்கள், தீர்த்த யாத்திரை பண்ணுறேன், நான் அஷ்டாங்க யோகா பயிற்சியெல்லாம் பண்ணுறேன், ஞானத்தெல்லாம் சம்பாதிக்கிறேன், ஞான விசாரம் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு கிருஷ்ண பக்தி விசாரம் பண்ணுங்கள். பக்திக்கு சம்மந்தமான ஞானத்தை விசாரம் பண்ணுங்கள். ஆத்மா சரி, அந்த ஆத்மா எதுக்கு? நான் ஆத்மா தெரிஞ்சுக்கிட்டு நானே இறைவனா அப்படின்னு நினைக்கிறதுக்கா? இல்லை. அந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு சேவை செய்ய வேண்டிய ஜீவாத்மா. நான் அவன் எஜமானன், நான் தாசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆத்ம ஞானம் கூட அப்படின்னு. சரி, அதனால் அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால் அலம் பிரதர் அலம் தீர்த்தர் அலம் யோகர் அலம் மகைஹி அலம் ஞான கதாலாவேர் பக்தர் ஏகைவ முக்திதாக. இந்த பக்தி ஒன்றை மட்டும் பற்றி கொண்டால் அதுவே மோட்சத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் அதை ஃபாலோ பண்ணுவோம். வேறு ஒன்றும் இல்லை. இதை விட்டுட்டு நம்ம வேறு எந்த மார்க்கத்தையும் நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம்.
நிறைய தனிக்கு யாரும் கிடைக்கலாம் தனக்குத்தானே கதைகளை நிறைய கிருஷ்ண கதைகளை நிறைய பேசலாம், எக்கச்சக்கமாக இருக்குது. அதான் ஒரே வழி. சரி, சொல்லப்போனால் இதில் வந்து பிரேதங்கள், இறந்த பிரேதங்கள்லாம் யாரோ செத்து போனவங்களாம் வந்து உடம்புல வந்து ஓட்டின்ட்டு அந்த பேய் பிடிச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பாதிக்காதான். என்ன பிரேதோ என்ன பிசாச்சோ, கொல்லிவாய் பிசாசுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இவங்களை தொடாதான். யார்? பக்தி யுக்த மனஸ்கானம், பக்தியோடு கூடிய மனதுடையவர்கள் யாரோ, பக்தியிலேயே எப்பவும் தலைத்திருப்பவர்கள் யாரோ அவர்களுடைய மனசு தொடாதான். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிரேதோ என்ன பிசாச்சோவா ராட்சசோ அசுரோ அபிவா. ராட்சசர்கள் அசுரர்கள்லாம் முன்ன அப்படியே 2 கொம்பு வச்சு தலையில் அப்படிலாம் வரமாட்டாங்க. அவங்களாம் சூட்சம வடிவம் எடுத்துன்னு வருவாங்க. அந்த பிரம்ம ராட்சஸ்லாம் வந்து பிடிக்கிறாங்கள, குழந்தைய பட்சிடுவாங்க தெரியுமா, பிறந்த குழந்தைய சாப்பிட்ருவோம் அந்த பிரம்ம ராட்சசன். அது மாதிரிலாம் ராட்சசர்கள் அசுரர்கள்லாம் வந்து நம்ம தண்ணீரில் கிருமிகள் வடிவத்தில் வந்து நம்மளை பாதிப்பாங்களாம். அவர்கள்லாம் சூட்சம சரீரம் வரனால அதெல்லாம் இந்த பாதிப்புக்கு, இந்த ராட்சச அசுர பாதிப்புகள்லாம் பகவான் நாமா சொல்கிற இடத்துலையோ பக்தி பண்ணுற இடத்துல வரவே வராதான். கிருஷ்ண கதைகளை பேசுகிற இடத்துல தொடக்கூட என்ன ஸ்பர்சனா தொடக்கூட தொடாதான். மனசளவு கூட வந்து உனக்கு கிட்ட வரமாட்டானா. அப்படின்னும் போது உடல் அளவு எங்கே தொடுறது, அவன் தொட மாட்டான். அதெல்லாம் சொல்கிறார், என்ன பிரேதம் என்ன பிசாச்சவா ராட்சசா அசுரோ அபிவா பக்தி யுக்த மனஸ்கானம் ஸ்பர்ஷனே என்ன பிரபுர் பவைத்து. அவர்கள் வந்து அதிகாரம் பண்ண முடியாது. பகவான் பிரபுவாக இருக்கும்போது அவர்கள் பிரபுக்களாக இருக்க முடியாது. எங்கே பார்த்தாலும் நோய் நொடிலாம் வருது இல்லை, அதெல்லாம் அந்த அசுர சக்திகள் தான், அந்த ராட்சச சக்தி, அதனுடைய துஷ்ட சக்திகள் தான் அது மாதிரி கிருமிகளாக வந்து நம்மளுக்கு துன்பப்படுத்துறது. இதெல்லாம் வந்து பாதிக்காதான் பக்தி உள்ள மனது உடையவர்களுக்கு. அவர்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் நுழையாதான். இந்த நோய் நொடிகள், இந்த கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வந்து பாதிக்காது. அசுர சுபாவமோ ராட்சச இயல்பு, ராட்சச இயல்புன்னா காம குரோதம்னா ராட்சச இயல்பு, குரோதம்ன்றது அசுர இயல்பு. இதெல்லாம் வந்து பாதிக்காது. இந்த துவேஷம், பொறாமை, கவலை, பயம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், பொறாமை, இதெல்லாம் வந்து என்னென்னா ராட்சச அசுர இயல்புகள் தான். இவைகள்லாம் வந்து தொடவே தொடாதான். ஆமாம். ந வாசுதேவ பக்தானம் அசுபாம் வித்தியது, வாசுதேவ பக்தானம் வித்தியதி அசுபாமதி. அவர்கள் அமங்கலமான புத்தி அவர்களுக்கு ஏற்படாது அப்படின்ட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவர்களுக்கு எந்த துன்பங்களும், ஏன்னா பகவான் இருதயத்தில் வந்துட்ட பிறகு அந்த இடத்துல கல்மஷத்துக்கு இடமே கிடையாது. அதனால் கிருஷ்ண கதைகளை பேசணுன்றதாக சொல்லப்படுது. என்ன தபஸுனால் சாதிக்க முடியாது அந்த கலியுகத்தில். தபஸ் பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ண, பகவான் விட்டு விலக வச்சு தபஸ் பண்ணுறவன் பகவான் விட்டு விலகி இருப்பான். ஏன்னா அவன் பலனை எதிர்பார்க்குற புத்தி வந்துடும். அப்போ அந்த தபஸ் மனசு சுத்தம் பண்ணலையே. கலியுகத்தில் மனசு சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த தபஸ் உதவாதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தபஸ் மனசு சுத்தமாக இருந்தால் கிருஷ்ண பக்தி பண்ணுவானே. அவன் தபஸ் பண்ணுறன்னு சொல்லிட்டு வேறு எதாவது விரதங்கள் அது இதுன்னு நவகிரகங்கள் என்னென்னோ பண்ணுறான் தபஸ்ன்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னா விரதங்கள் உபவாசங்கள்லாம் மேற்கொள்கிறான் தபஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் கிருஷ்ண பக்தி மட்டும் பண்ண மாட்டான்னா அப்படின்னா அப்போ அந்த தபஸ் மனசு சுத்தமாக்கல இல்லையா. உன் மனசு சுத்தமாகிறதுக்கு என்ன லட்சியம், என்ன ஆதாரம்னா கிருஷ்ண பக்தி எப்போதாலும் பகவான் நாம நாக்கில் ரீங்க ஆரம்பிடுறது, பகவத் கதைகளை தவிர வேறு அந்நிய விஷயம் பேசாமல் இருக்கிறது தான் மனசு, அவன் மனசு தான் சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கிருஷ்ண பக்தியை பற்றி பேசாமல் நான் தபஸ் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன்னு சொன்னால் அவன் மனசு இன்னும் சுத்தமாகலன்னு அர்த்தம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்ன தபோபிர் இன்ன வேதிச்ச ஞானேனாபி கர்மணா ஹரிஹி சாத்தியதே பக்தியா பிரமாணம் தத்திர கோபிகாக. கோபிகளுடைய மனசு சுத்தமாக இருந்தது, பால் போல் வெண்மையாக இருந்தது அவனுடைய மனசு. ஆனால் ஏன்னா அவர்கள் தபஸ் பண்ணல, தியானம் பண்ணல, யோகம் பண்ணல, வேத பாராயணம் பண்ணல, ஞானத்தை இல்லை. இப்போ தான் நம்ம சொன்னோம், அவர்கள் எதையுமே சம்பாதிச்சிக்கல. இதெல்லாம் வந்து பரிசுத்தப்படுத்தாது. பக்தி தான் பரிசுத்தப்படுத்தும் நம்மளை. ஞானமோ இல்லை வேத பாராயணம் பண்ணுறதோ இதெல்லாம் கூட இந்த கலியுகத்தில் எடுபடாது. இவைகள்லாம் மனசு சுத்தமாகிறதுக்கு உதவாது. இந்த தபஸோ தியானமோ மெடிடேஷனோ இதெல்லாம் உதவாது. கலியுகத்தில் கிருஷ்ண பக்தி கொண்டு வரதுக்கு வழி வகுக்காது. இதெல்லாம் நீ ஒரே வழி என்னன்னா பக்தி பண்ணாதான், கிருஷ்ண பக்தியில் தெளிச்சிருந்தால் தான் உன் மனசு சுத்தமாகும். இதில் தான் பக்தி ஏகைவ முக்தி தான். இதில் தான் நீ மோட்சமும் அடைய முடியும், ஜன்மாவும் கரையேறும். இதுதான் பயமற்ற நிலை. சூன்யத்தை தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 60 தியானம் பண்ண பயத்தை உண்டாக்கிடும். ஆமாம். ஞான விசாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ சூன்யத்தில் போய் இது இல்லை அது இல்லை அது இல்லை அதுக்கு அப்பாற்பட்டு பயத்தை உண்டாக்கிடும். எல்லாமே தபசு தியானம்
ஞானம் எல்லாமே பயத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. கிளேசம் அதிகதர ஸ்தேஷம், அதில் சிரமங்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் பக்தியோ சந்தோஷமாக இருக்கும். பக்தி பண்ண கிருஷ்ண கதைகளை பேச குதூகலமாக இருக்கும். நாம சங்கீதம் பண்ணால் குதூகலமாக இருக்கும். பல ராகங்களை போட்டு மெட்டுப்பாட்டு பாடும்போது ராமநாமம் அவ்வளோ சுகமாக இருக்கும். அப்படி அந்த சுகமான வழியை விட்டுட்டு, ராஜபாட்டியை விட்டுட்டு சந்து பொந்தில் போகிறதுக்கு எதுக்கு? கல் முள் இருக்கிற வழியில் போய், அதுவும் சந்து பொந்தில் போய் போகிறோன்னு தலையெடுத்தா. நல்லா ராஜபாட்டு, நல்லா 100 feet ரோடு, சூப்பராக நல்லா காலியாக விசாலமாக இருக்குது. உனக்கு எல்லாமே ஃப்ரீயாக போகலாம். தனியாக பிளாட்ஃபார்ம் இருக்குது, நடந்து போகலாம், காரில் போகலாம், எப்படி வேணால் போகலாம். விசாலமாக ரோடு காலியாக இருக்குது. ராஜபாட்டை இது, அது பக்தி மார்க்கம் தான் அது. அப்போ நான் ஜாலியாக போகலாம், காலியாகவும் இருக்கும், ஜாலியாகவும் போகலாம், சந்தோஷமாக இருக்கும். இதுதான் பெஸ்ட்டு. சரி, மற்றதெல்லாம் பெஸ்ட்டு தான். நம்ம அதனால் என்ன பண்ணோம், பக்தி மார்க்கம் தான் கலியுகத்துக்கு ஒரே வழி, இதை தவிர வேறு வழி கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த, ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம 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 ராம.